லவ்லி கைஸ், எங்களுக்காக சண்டை பெசல் மூவி அப்புறம் பேட்டை மூவி தான் எட்டு வந்துருக்கேன். இது என்கிட்ட ஒரு சிஸ்டர் ஜனவரி 25 பேட்டைக்கு கேட்ட ரம்யா அப்படிங்கிற சிஸ்டரோட ஸ்டோரி தான். நீ கேட்ட ஸ்டோரியிலனா நான் ரீட் பண்ணி பார்த்துட்டு தாண்டா இந்த ஸ்டோரியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்டோரி என்ன மாதிரி வந்துருக்குன்னு சரியாக தெரியல. நீ இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டுட்டு ஸ்டோரி பிடிச்சிருக்கு, ஸ்டோரி லைன் எப்படி இருக்குங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ண ஓகேடா. நீ கேட்ட ஸ்டோரி லைனை தான் டாப்பாக வச்சபடி இந்த ஸ்டோரியை ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேயா? ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டுட்டு எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி இதோட சேஞ்சஸ் தேவைப்பட்டோம் அதையும் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணு. டைம் இருந்தால் நான் அதை சேஞ்ச் பண்ணி வேற ஒரு மூவி ரெடி பண்ணி போடுறேன். ஓகேயாடா? ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டுட்டு கமெண்ட் பண்ணு. ஓகே சிஸ்டர். அப்புறம் என்கிட்ட மார்ச் 9 உங்களுக்கு பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சிஸ்டர் அனு. உங்களுக்கு அன்றைக்கி பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு ஒரு மூவி எனக்கு ஒரு மூவி போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. டாப் யார் அப்படிங்கிற மாதிரி எதையுமே மென்ஷன் பண்ணலை. அதனால் நான் இந்த ஸ்டோரியை உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஓகேயாடா? ஸ்டோரியை கேட்டுட்டு எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணு அனு. மார்ச் 15 உங்களோட பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சிஸ்டர். ஜேகே டாப்பாச்சப்படி ஹீ இஸ் மெயின் அப்படிங்கிற மாதிரி எஃப்எஃப் கேட்டிருக்கீங்க. ஹீ இஸ் மெயின் ஆல்ரெடி நான் ஒரு எஃப்எஃப்பாக கண்டினியூ பண்ணேன், ஆனால் ஃபுல்லாக என் பண்ணலை. அதே எஃப்எஃப் வேணுமா, இல்லாட்டி அதே ஹீ இஸ் மெயின் அந்த டோனிங்லேயும் ஜேகே ஒரு மாஃபியா பர்சண்டாக இருக்கிற மாதிரியும் டே ஒரு ஸ்கூல் டு காலேஜ் அந்த மாதிரி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற மாதிரியும் ஸ்டோரி லைன் வேணுமானுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி ஜேகே மாஃபியாவும் நம்ம டே மட்டும்தான் ஸ்கூல் படிக்கிற மாதிரி காலேஜ் படிக்கிற மாதிரி அந்த மாதிரி டோனிங்கில் ஹீஸ் மென்னு நான் நியூவாக வேறு எஃப்எஃப் ரெடி பண்ணட்டுமா, நியூவாக வேணுமா இல்லை ஓல்டு எஃப்எஃப் வேணுமானுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணு. இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணதில் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குடா. அதில் சேனல் ஓப்பன் பண்ண தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. எனக்கு அதுக்கு பர்மிஷன் கிடைக்கல. ஓகே, பர்மிஷன் கிடைச்சா நான் என்ன போட மாட்டேன், நான் சொல்கிறேன். பர்மிஷன் எனக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. கண்டிப்பாக நான் வீடியோ போட்டேன்னா இந்த சேனலில் கண்டிப்பாக நான் போடுற எஃப்எஃப்பில் உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணி சொல்லிடுவேன். ஓகேயா? எப்படியும் ஒரு 2 வீக்ஸ் ஆகும்னு நினைக்கேன் நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே நான் அந்த சேனல் ஓப்பன் ஆகி அதுலேயுமே நான் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகேயா? ஸ்டோரிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பர்மிஷன் தான் கிடைக்கல. பர்மிஷன் கிடைச்சா அடுத்த செகண்டே நான் வீடியோஸ் போட்டுருந்தேன். ஓகேயாடம்? ஓகே, என் சேனலில் கொஞ்சம் ப்ராப்ளம், ரெடி பண்ண சேனலில் ப்ராப்ளம் ஆகிப்போச்சு, அதனால தான். ஓகேயா? சீக்கிரமாகவே ஸ்டோரிஸ் வந்துடும். யாருமே டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் நம்ம சுகாவோட பேட்டைக்கு நான் விஷ் பண்ணலை, எனக்கு மறந்தும் போச்சு. நான் லேட்டாக தான் பேட்டை விஷயே நோட் பண்ணேன். அதனால தான் என்னால் வீடியோஸும் போட முடியல, மூவியும் ரெடி பண்ணி போட முடியல. அதுக்கப்புறம் தான் 2-3 சிஸ்டர் சுகாவோட பேட்டை திங்க் பண்ணி சுகாவை டாப்பாக வச்சபடி மூவி போடுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணதையும் நோட் பண்ணேன். சுகாவை டாப்பாக வச்சபடி ஒரு மூவி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்டிப்பாக அந்த மூவி வந்துடும். அது சுகா பேட்டை ஸ்பெஷல் மூவி தான். ஓகே, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் லேட்டாக தான் நோட் பண்ணேன், அதனால லேட்டாக தான் மூவியும் ரெடி பண்ணேன். ஓகேயா? நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்டிப்பாக யூமினுக்கான மூவி தான், சுகா தான் டாப். ஓகே சிஸ்டர். அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போகலாம். நான் பேசுகிற பட்டு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா எம்ரலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே. அப்புறம் இந்த வீக்கில் பேட்டை கொண்டுட்டு எல்லாருக்குமே ஹாப்பி பேட்டேடா. ஹாப்பி பேட்டே, சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். சேஃப்டியை பார்த்துக்கோங்க. ஓகேடா? பேட்டை கொண்டாடுற சிஸ்டர் அனு, ஹாப்பி பேட்டேடா. ரொம்ப சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். இந்த வீக்கில் பேட்டை கொண்டாடுற பர்சன்ஸும் ஹாப்பியாக ஹெல்த்தாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். ஓகேயா? இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு கம்பெனி தான் காட்டுது. இந்த கண்ட்ரியில் டாப் பிஸ்னஸ் மேன் கிம் குரூப் ஆஃப் கம்பெனி. அந்த கம்பெனியில் இப்போது கிம்மை தான் காட்டுது. இந்த பிளேஸ்க்கு என்ட்ராயிட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி டேயோட டேடு நம்ம அதர் கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம காலேஜ் ஸ்டடியெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டேயோட ஏஜ் ஒரு 25. ஓகே, அந்த 25 ஏஜுக்கு காலேஜ் ஸ்டடியெலாம் முடிச்சுட்டு கம்பெனி ஒர்க்கை பண்ணதுக்கு சிஓவாக என்ட்ராகிறதுக்கு இந்த கண்ட்ரிக்கு வராரு, கொரியாவுக்கு வராரு. இந்த மாதிரி வந்தோம். நம்ம டேயோட டேடு தான் இன்றைக்கி இந்த பிளேஸ்க்கு வரான், நான் டேயை வெல்கம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பியாகி கமெண்ட்லேருந்து நேராக
ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. இந்தமாரி ஏர்போர்ட்டுக்கு போனால் ஏர்போர்ட்டில் டேயை வெல்கம் பண்ணதுக்குடா டேயோட பர்சனலாக பாடி கார்ட்ஸ்லாம் தேவையில்ல. அப்புறமேட்டுக்கு பாடி கார்ட்ஸும் டேயோட டேடும் மாமுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நம்ம டே ஏர்போர்ட்டை விட்டு எப்போவோ வெளியே போயிட்டாரு. அந்த மூமெண்ட்டுக்கு டேயும் நம்ம டேயோட ஃப்ரெண்டாக ஜெமினாட்டம் அதர் கண்ட்ரியில் அவங்களோட ஹவுஸில் தான் நம்ம டே ஸ்டடி ஒர்க் எல்லாத்தையுமே சைல்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டடி ஒர்க்கை மட்டுமே முடிச்சுட்டு இருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜெமினாவும் நம்ம டே கூடயே இந்த கண்ட்ரிக்கு வந்துருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் மீன் 2 பேரும் ஏர்போர்ட்டை விட்டு அப்படியே வெளியே போகிறாங்க. இந்த மாதிரி வெளியே போனால் டேயாங்கு உன் பேரண்ட்ஸ் எல்லோரும் உனக்கு வெயிட் பண்ணுவாங்களே, நீ எங்கடா போகிற? சைல்ட்லேயே என்னை பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது, கம்பெனி பிஸ்னஸ்ஸு ஒர்க்குன்னு சொல்லிட்டு தானே என்னை தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இப்படிட்டே பேசுனேன். தூக்கி போட்டாங்களா அப்படிங்கிற மாரி ஜிமினா நோட் பண்ணால் பின்ன என்னடா எப்போதுமே கம்பெனி தான் முக்கியம், நான் நம்பர் 1 பொசிஷனில் டாப் பொசிஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டு தானே என்னை கொண்டு கிராண்ட்மா ஹவுஸில் விட்டாங்க. இப்போ என்னம்மா அந்த கம்பெனியை ரன் பண்ணதுக்கு இப்போ நான் தேவையா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு கோவிட்டில் பேரண்ட்ஸோட லவ் எனக்கு எதுவுமே கிடைக்கல. அப்படி இருக்கும் சில இப்போ என்ன எடுக்கு வெல்கம் பண்ண வந்தாங்களா அப்படிங்கிறபடி ஒரு காண்ட்லேயும் ஒரு டென்ஷன்லேயுமே நம்மகிட்ட நீர் அந்த பிளேஸ்லேருந்து காரை ட்ரைவ் பண்ணபடி இவர் ஏதோ ஒரு காரில் தான் வந்துருப்பார் பிள்ளைக்கும். அந்த காரை ட்ரைவ் பண்ணபடி போனால் இந்த காரு நியூ மாடல் மாதிரி தெரியுது, இங்கே வர சொல்லையே நான் இந்த காரில் தான் இன்னும் ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி புக் பண்ணி மணி கொடுத்து வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாரி செலவும். அப்போ இந்த காருக்கு ஓனர் நீயாடா இந்த டேடா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜிமினா கூட பேசிக்கிட்டு கரெக்டாக அந்த பிளேஸில் அந்த சிட்டி முழுக்க எங்கெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுமோ எல்லா பிளேஸையும் என்ஜாய் பண்ணுறது. ஈவினிங் டைம் தான் ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது. அந்த ஷாப்பிங் மாலுக்கு வந்துட்டால் திங்ஸு ட்ரெஸ்ஸு இங்கே வேர் பண்ணக்கூடிய இங்கே இருக்கிற பர்சன்ஸ் இந்த மாதிரிலாம் வேர் பண்ணுறாங்கங்கிற மாதிரி நோட் பண்ணி அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜிமினா கூட நம்ம இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம டேயோட டேடு தான் என்னடா லேட்டே வந்துருச்சா, என் டே எங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கவும் கேமராவில் செக் பண்ணி பார்க்க சொல்ல டே ஆல்ரெடி ஜிமினா கூட வெளியே போன மூமெண்ட் தெரியுது. இவனை பாட்டியா என்ன மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கான்ட்டு டேயோட டேடு டேயோட மாமன் நோட் பண்ணா நீங்கள் எந்த மாதிரி இருக்கீங்களா அந்த மாதிரி தானே உங்கள் சன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எப்படி சன் இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட மாமன் நேராக ஹவுஸுக்கு போகலான்ங்கிற மாதிரி கிளம்புனா நீ ஹவுஸுக்கு தானடா வருவா அங்கே வச்சுக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி டேயோட டேடும் காண்டிலே அங்கேருந்து போனோம். இப்போ நம்ம டேடா செம்ம ஹாப்பியில் செம்மையாக அந்த மால் முழுக்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. எல்லாருமே பேராக கிளப்புக்குள்ளே போகிறாங்க. பேராக வந்துட்டா கிளப்புக்குள்ளே விடுவோனுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னடா கிளப்புக்குள்ளே போகிறதுக்கும் பேராடா போகணுமா அப்படிங்கிற மாதிரி செலவும் 2 பர்சன்ஸு கப்பலாக போனாடா உள்ளேயே என்ட்ரு பண்ணுவேனுங்காங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கிட்ட ஜிமினா சொன்னா என்னடா இது அந்த பிளேஸ்லலாம் கிளப்புக்குள்ள நம்ம இஷ்டத்துக்கு தான்டா போனோம், இங்கேனடா ரூல்லாம் போட்டிருக்கானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கப்பலாக போனால் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே நின்றுட்டு இருந்தா டேயோட ஐஸை ஒரு பர்சன்ட் கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிச்சா ஜிமினை ஷாக் ஆகி சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்ல எடுக்க வருவாரா. பட் சுகா சொல்லாடனுங்கிற மாதிரி சொல்லவும் யாராடு யார் என்னோடய ஐஸ் அப்படி ஹோல்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காண்டாகிறாரு. இந்த மாதிரி காண்டானா ஜிமினாடா பயங்கரமாக ஷையான மூமெண்ட்டில் ஷைனிஸ்லேயே ஷுகாவை பார்த்தபடி ப்ளெஸ் ஆகிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா ஏன்டா ஏன் உன் ஃபேஸ் அந்த மாதிரி போகுது அப்படிங்கிற மாதிரி ஷுகா ஜிமினாவை நோட் பண்ணால் நம்ம டேடா அப்படியே ஷுகாவோட ஹேண்ட்ஸை ரப் பண்ணபடியே ஷுகாவோட ஹேண்ட்ஸில் ஒரு ப்ரேஸ்லெட் இருக்கும். அதை டச் பண்ண சொல்ல அந்த ப்ரேஸ்லெட்டை நம்ம டேடா ஷுகாவுக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த ப்ரேஸ்லெட்டை டச் பண்ண சொல்ல தன்னோட ஐஸை ஹோல்ட் பண்ணியிருக்குது ஷுகா ஹயாங்டானுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த ஹேண்ட்ஸ் அப்படி பிரித்தபடி நம்ம ஷுகாவை ஃப்ரெண்ட்ஸ் இடம் இழுத்து நிற்க வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சா ஹயாங் நீங்கள்டா இந்த மாதிரி பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஷுகா பாட்டு பேசினா என்னோடய லிட்டில் ப்ரோ இந்த பிளேஸ்க்கு வந்துருக்குல்ல அதான் அவனை வெல்கம் பண்ணதுக்கு. ஆமாம் ஒன்றை அதாவது நம்ம ஷுகாவோட டேடும் டேயோட டேடுமே பிரதர்ஸாக இருப்பாங்க. இதில் டேயோட டேடு தான் பிக் பிரதர், ஷுகாவோட டேடு செகண்ட் பிரதர். ஆனால் பட் ஷுகாவோட பேரண்ட்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகிருக்கும். ஷுகா தான் டேயோட ஏஜ் அதிகம். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம ஷுகா உன்னை பேரண்ட்ஸ் தேடிட்டு இருந்தாங்களே இங்கே என்ன பண்ணுறேனுங்கிற மாதிரி கேட்கவும் என்ன தேடுறாங்களாங்க, சைல்ட்லேயே நான் வேண்டான்னு சொல்லி தானே கிராண்ட்மா ஹவுஸில் கொண்டு விட்டாங்க, கிராண்ட்மா ஹவுஸில் போய் தேட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கிளப்புக்குள்ளே போகணும் எப்படி போக நீங்கள் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால்
இங்கெல்லாம் ரூல்ஸை ஃபாலோ தான் பண்ணணும், கிளப்புக்குள்ளே போகிறதாண்டா பேராடாம் போகணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இப்படி நம்ம சுகா சொன்னோம். சுகாவோட ஆன்சர் ஜிமினா ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்பட்டே நாங்கள் 2 பேரும் பேரா போகிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், டேய் என்னடா இப்படி என்னை உடனே கலட்டி விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி நம்ம சுகாவையும் ஜெமினாவையும் நோட் பண்ணி பேசினோம். சுகாவோட ஃப்ரெண்டாக நம்ம ஜொங்குக்கிட்ட இருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு என்னடா என்ன என்ன அந்த பிளேஸில் நிற்க சொல்லிட்டு இங்கே வண்டி என்னடா யார்டா இவங்கெல்லாம், அவன் என்னடா உன் ஹேண்ட்ஸ் அப்படி பிடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை நோட் பண்ணா எனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஜொங்குக்கு பாட்டு பேசினா, யாரடா இவங்க அப்படிங்கிற மாதிரி நம்மட்டு ஜொங்குக்கு ஜிமினாவை நோட் பண்ணுறாரு. உங்கள் 2 பேருக்கு ஒருத்தர் தெரியுமானுங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணோம். சிவா வந்து நிறைய டைம் ஜிமினாட்ட பேச சொல்ல அந்த வீடியோ காலில் ஜங்குக்கு நல்லாவே காட்டியிருப்பார் நம்ம சிவா, இவன் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்கிற மாதிரி. அந்த மொமெண்ட்டுக்கு பார்த்த உடனே நம்ம ஜங்குக்கு நம்ம ஜிமினா கண்டுபிடிச்சிட்டாரு. பட் நம்ம ஜங்குக்கிட்ட யார்டா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன்லேயே ஜிமினாவை நோட் பண்ணா, டே நண்டா சொல்லிட்டு இருந்தோம்ல அதர் கண்ட்ரியில், ஓ அந்த ஜிமினா அவார்டு அப்படிங்கிற மாரி சொல்லவும், நைஸ் டு மீட் யூடா அப்படிங்கிற மாதிரி ஜெமினாவுக்கு ஹேண்ட்ஸை கொடுக்க வருவாரா அந்த மாதிரி கொடுக்க வேண்டா, நம்ம சுகாடா ஹேண்ட்ஸ் எல்லாம் நீ ஒன்று கொடுக்காண்டானுங்கிற மாதிரி ஜெமினாவின் ஜங்குக்கையும் பிரித்து விட்டான். நம்ம டேக்கு நல்லாவே தெரியும் இந்த கண்ட்ரியில் யாரெல்லாம் பிஸ்னஸ் ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது. அந்த மொமெண்ட்டுக்கு ஜான் குரூப் ஆஃப் கம்பெனி சிஓ நம்ம ஜங்குக்குங்கிறது நம்ம டேக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை நம்ம ஜங்குக்கு, அதாவது ஜானு கிம்மு அப்புறம் நம்ம சுகாவோட பேரண்ட்ஸுங்கிற மாதிரி நம்ம டேயோட கம்பெனியில் நிறைய பர்சன்ஸ் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கோட டேடுமே டேயோட கம்பெனியில் ஒரு பார்ட்னராக தான் இருப்பார். ஃபஸ்ட்டு பிளேஸில் நம்ம டேயோட பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, தேர்டாவது பிளேஸில் தான் நம்ம சுகாவோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க. 4th பிளேஸில் தான் ஜான் குரூப் ஆஃப் கம்பெனி இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு வந்து டேயோட டேடை சுத்தமாக பிடிக்காது. நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் ஆகணும், நம்ம ஒரு டாப் பொசிஷனுக்கு வரணுங்கிற வேண்டாம். நம்ம ஜங்குக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். பட் ஏன்னா அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங்கில் பார்ட்னர்ஸாகவே நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மூமெண்ட்டில் கிம் குரூப் ஆஃப் கம்பெனியை பார்த்தாலே நம்ம ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்காது. போதா குறைக்கு சுகாக்கிட்ட மட்டும்தான் பேசுகிறார், வேறு யார்கிட்டையுமே அவங்க ஹவுஸில் நம்ம ஜங்குக்கு பேசியிருக்க மாட்டார். அந்த மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிக்கிட்டு ஜான் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஜங்குக்கை நோட் பண்ணால் நம்ம சுகா ஜிமினா என்ட்ரோ கொடுத்து முடிச்சு அடுத்த செகண்ட் இவனோட நேம் அப்படிங்கிற மாதிரி என்ட்ரோ கொடுக்கலான்ங்கிற மாதிரி வந்தா டக்குன்னு ஷுகாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி, நானும் அந்த கண்ட்ரிலேருந்து தான் வரேன், ஜிமினாவோட ஃப்ரெண்டு, எனக்கு ஜிமினா வந்து பாரிஸ்லேருந்து இருப்பார், என்னோடய கண்ட்ரி பாரிஸுங்கிற மாதிரி நான் கிம்மோட பையன் அப்படிங்கிறத சொல்லாமல் இப்படி சொல்லவும் இதை கேட்டு யூமின் 2 பேரும் ஷாக்கானா ஜங்குக் அப்படி ஸ்மைல் பண்ணபடி டேக்கே ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. என்னோட நேம் ஜான் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸ் பண்ணிட்டுனா, உன்னோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே வந்து நீ ஏன் பார்ட்னராக வா அப்படிங்கிற மாதிரி அந்த கிளப்புக்குள்ளே நம்ம ஜங்குக்கு கூப்பிட்டு போவாரா. டே உன் பிரதர் என்னடா பண்ணுறான், எனக்கு டாண்டா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீனும் டேக்குக்கு ஃபாலோ பண்ணபடி போனால் கிளப்புக்குள்ளே என்ட்ரான அடுத்த செகண்டே நம்ம ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம டே மட்டும் ஜாலியாக டான்ஸ் பண்ணுறாரு, ட்ரிங்க் பண்ணுறாரு. கிளப்பில் எவ்வளோக்குள்ளே என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தரமாக செய்கிறாரு. இந்த மாதிரி நம்ம டே பண்ணுற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நம்ம ஜங்குக்கு க்யூட்டாக தெரியுது. பட் நம்ம டே பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணபடி டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாரா. அந்த மூமெண்ட்டுக்கு சுகா பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னடா இவன் இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணிகிட்ருக்கான், அம்மா அவனோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்டே வந்து நேம் கேட்டால் அவனே நேமை சொல்லலை, நம்ம சொல்லவானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை அவங்ககிட்ட கேட்டுக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா அவன் நேம் என்னன்னு தெரியாதா, அவன் பாரிஸ்லேருந்து இருந்திருக்காமல எனக்கு தெரியாது, எனக்கு ஜிமினாவோட நேம் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை சொன்னால் ஜிமினாவும் டெய்னா அந்த பிளேஸில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்டம் நம்ம ஜங்குக்கு இஞ்சியாக நோட் பண்ணிகிட்ருக்கவர் நம்ம சுகாவிட்ட எழுந்த வேகத்திலேயே நேராக டேக்கிட்ட போகிறாரு. இந்த மாதிரி போனால் டேடா என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் ரொம்ப சிங்கிளாக ப்ளே பண்ண மாதிரி தெரியுது, நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட எப்படி பேசவும் நம்ம டே வந்து என்ன நம்மக்கிட்ட ஒரு மாதிரி வியடாக பேசுகிறானுங்கிற மாதிரி டே ஷாக் ஆனால் ஷுவோக்குமே டே டவுட்டு தான். டே கிட்ட போய் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் டேயை பார்த்தோன்னே நம்ம ஜங்குக்கு பிடிச்சி பிடிச்சிட்டு மட்டும் இல்லை டேயோட ஏஜ் என்னன்னு வேறு கேட்டிருப்பாரு. நம்ம ஜங்குக்கு 30 ஏஜ் இருக்கும், நம்ம டேக்கு 25 ஏஜ் தான் இருக்குது.
அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ஏஜை கேட்டு டே எந்த பிளேஸில் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தானுங்கிற மாரி இன்ஃபர்மேஷனை சுகா கிட்ட கேட்கலான்னு ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் சுகா சொல்லலைங்கிற காண்டுக்கு நேராக டேக்கிட்டே வந்துட்டாரு. நான் டேக்கிட்டே கேட்டுக்கிறேன்டானுங்கிற மாரி அவங்ககிட்ட கேட்டுக்கிறேனுங்கிற மாரி நேராக டேக்கிட்ட வந்து நின்று டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணுவாரா. என்னடா ஹேண்ட்ஸ் அங்கே போகுதுங்கிற மாரி ஜங்குக்கு நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கிட்ட டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணி ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி டான்ஸ் பண்ணபடியே உனக்கு என்ன ஏஜ் ஆகுது, நீ எந்த கண்ட்ரியில் இருந்த, என்ன ஸ்டடி முடிச்சிருக்க, எந்த கண்ட்ரிக்கு எதுக்கு வந்துருக்குங்கிற மாரி ஒன் பை ஒன்னாக கேட்க டேக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. தன்னை பற்றி ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறானுங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணிவிட்டு ஜொங்குக் கூட ஷேர்ட் காலரை பிடிச்சபடியே கொண்டு வந்து ஒரு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு நம்ம ஜொங்குக் கூட டேஸ்லேயே நம்ம உட்காருறாரு. இந்த மாதிரி உட்காந்தா பா நான் உன்னை என்னமோ நினச்சிண்டா, நான் என்ன மாதிரி திங்க் பண்ணுறேனுங்கிறத உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு பொடுக்குங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணால் ரொம்ப ஆசைப்படாத, இங்கே எல்லா சோப்பாவும் ஃபுல்லாகிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கோட தைஸில் உட்காண்டபடியே நம்ம ஜொங்குக்கிட்ட வந்து நான் இந்த கண்ட்ரியில் காலேஜ் ஸ்டடி முடிச்சிருக்கேன், ஒர்க்குக்காக இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கேன், ஒர்க்கை தேடிட்டு இருக்கேன், சீக்கிரம் ஒர்க்கை கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சிரித்து பேசுவாரா. இந்த மாதிரி பேசினா நம்ம ஜொங்குக்கிட்டே பயங்கரமாக சைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி சைட் அடிக்கிற மூமெண்ட்டுக்கு டேயோட ஃபேஸை கப்பனபடி நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நம்ம ஏன் லவ் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் டே வேணால் டேட் போடலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே டேயோட லிப்பில் கிஸ் பண்ண வருவாரா. இந்த மாதிரி பண்ண வேண்டாம், ஜொங்கு கூட மவுட்டில் ஃபிங்கரை வச்சுட்டு அவ்வளோ சீக்கிரமாலாம் என் லிப்பு உனக்கு கிடைக்காது, கிஸ் பண்ணவும் நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி அங்கேருந்து எழுந்துக்கிடுவாரா. என்ன என் கூட இருக்கிற மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இப்போ என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தா டக்குன்னு எழுந்து போகிற, என்னை பிடிக்கலையா, என்ன பிடிக்கலன்னு மட்டும் சொன்னால் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக் டேயோட ஆன்சர் பிடிச்சபடி பேசுகிறோம். நக்கலாக ஸ்மைல் பண்ணபடி திரும்பி ஜொங்குக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு யார் சொன்னா எனக்கு ஒன்று பிடிக்கலன்ட்டு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேயோட மொபைல் நம்பரை ஜொங்குக்கோட ஷார்ட் பேக்கெட்டில் வச்சுட்டு அங்கேருந்து போவாரா. இந்த மாதிரி போனால் அது என்னதுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அந்த காலை பிக் பண்ணிவிட்டு என்னாச்சு பேபி, நம்பர் கொட்டதோட ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டா, என்னோடய நேம் தெரிஞ்சுக்கணும், என் கூட டேட்டு போகணுன்னா நீ டெய்லியுமே என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜொங்குக்குனா சொல்லிட்டல எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு நம்ம டேக்கிட்ட டெஸ்க் மூலியமாக பேச ஆரம்பிச்சிடுவார். டேக்குமே இந்த மூமெண்ட் பிடிச்சி ஹாப்பியாக டெஸ்ட் பண்ணிக்கிட்டே நேராக ஹவுஸுக்கு வந்தா ஹவுஸில் டேயோட டாடு தான் எங்கடா இவ்வளோ நேரம் போனேன் அப்படிங்கிற மாதிரி கட்டவும் ஹயாங்கூடடா வெளியே போனேங்கிற மாதிரி சுகாவை பிடிச்சி டேயோட டாடு முன்னாடி விட்டுட்டு நேராக ரூமுக்கு போகிறாரு. டேமா சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் கேட்டால் நல்லா டொமாக்ஸ் ஃபில்லாகிற வரைக்கும் சாப்பிட்டேங்கிற மாதிரி ரூமுக்கு போனால் சுகாவை பார்த்துட்டு நீடா அவனை பிக் பண்ணியா, ஏன்டா எங்ககிட்ட சொல்லலை, நான் எங்கே அவனை பிக் பண்ணேன், அவன் இருக்கிற பிளேஸுக்கு தெரியாமல் நான் தான் போயிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அதை வந்து அங்கிள் வந்து அது வந்து அப்படிங்கிற மாரி என்னெல்லாமோ சொல்லி சமாளிக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜிமினை நோட் பண்ணிவிட்டு பயங்கரமாக சிரிக்கிறது. இந்த மாதிரி சிரித்தோம் சைலண்டுங்கிற மாதிரி நம்ம டேயோட டேடு கட்டவும் உன் டேடு பயங்கரமாக கத்துறாடா என்னையும் கூட கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி டேயை ஃபாலோ பண்ணபடி நம்ம ஜிமினா டேயோட ரூமுக்கு இப்போ வர அந்த மாதிரி போனால் நம்ம ஜொங்குக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டு. என் நேம் ஜொங்குக்கு, நான் இந்த மாதிரி ஜான் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓ, இந்த மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணுறேன், என் கம்பெனிலே நான் உனக்கு ஒர்க்கு கொடுக்குறேன், நீ என் கூடயே வந்து ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக வர நம்ம டேக்கு டெஸ்க் அனுப்பிட்டோம். இப்போவாவது உன்னோட நேமை சொல்ல அப்படிங்கிற மாதிரி நேமை கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் நான் நேமை சொன்னேன் நீ என்கிட்ட இப்படி பேச மாட்டேங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம். என்னடா சிஓ ஜொங்குக்கு உனக்கு நிறைய டெஸ்க் அனுப்பின மாதிரி தெரியுது, பிடிச்சிருக்க பொழுது ஜங்குக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பிடிக்காமலையா அவங்ககிட்ட நம்பரை கொடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட பிக்கை நோட் பண்ணபடியே நம்மகிட்ட சைட் அடிச்சுட்டு இருப்பாராம். இந்தமாதிரி சைட் அடித்தா என்னடா சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல, உண்மையிலே ஜங்குக்கு ஒன்று பிடிச்சிருக்கா என்ன, அண்டாண்டா எனக்கு ஷாக்காக இருக்குது, எங்கள் டேடா பிடிக்காதான், என் மாமா பிடிக்காதான், கிம் குரூப் ஆஃப் கம்பெனியை பிடிக்காதான், போடா குறைக்கி என் ஹவுஸில் இருக்க யாரையுமே பிடிக்காதான், பட் அந்த ஜான் ஜங்குக்கு இந்த கிம்கிட்ட அவங்க பிடிச்சிருக்கான்,
கிம் குரூப் ஆஃப் லவ்வில் எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் தனி பர்சண்டாக பார்ட்னர்ஷிப் இல்லாமல் அப்படியே நம்பர் 1 பிளேஸ்க்கு வருவேனுங்கிற மாரி எப்போ பார்த்தாலும் என் டாடிக்கிட்ட ஃபைட் பண்ணுற ஜங்குக்கு இப்போ இந்த டேயை பிடிச்சிருக்குனுங்க எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம டே சிரிச்சா, எப்படியும் ஒன்னே டேயாங்கு இந்த கிம் குரூப் ஆஃப் கம்பெனியோட பாஸ் நீடான்னு தெரிஞ்சா ஜங்குக்கு உன்னை பாட்டாலே இருட்டிட்டீங்கம்மா அப்படிங்கிற மாரி சொல்லவும், அதை அப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம டே ஜங்குக்கிட்ட டெஸ்க் அனுப்ப 2 பேருமே மாட்டி மாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. மொபைலில் என்ன பேசுகிறாங்க, நம்ம ஜங்குக்கு தான் டே எங்கேயாவது பாட்டுறலாமாங்கிற மாரி சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. பட் டேக்கு தெரியும்ல, கிம் குரூப் ஆஃப் கம்பெனி சிஓ பாஸ் எல்லாம் டேடானு ஜங்குக்கு தெரிஞ்சா ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே எப்படி கோபமாக இருக்காரோ அதேமாரி டேயும் இக்னோர் பண்ணிடுறாருன்ட்டு டேக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த மூமெண்ட்டுக்கு டே ஜங்குக்கே தெரியாதபடி நம்ம ஜங்குக்கிட்ட 1 மந்தாக மொபைல்லையே பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா 1 மந்த் ஆயிடுச்சு, என்னை நீ மீட் பண்ணவே பண்ண மாட்டேங்கிறியே, என் கம்பெனி அட்ரஸ் தான் கொடுத்துட்டோம்ல, நீ அங்கே வரலாம்ல, நான் ஏன் கம்பெனிலே உனக்கு ஒர்க்கு தரேனுங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு, நிஜமா இல்லைம்மா அவன் கம்பெனிக்கு வந்து எனக்கு ஒர்க் தருவியா அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி கேட்டால், ப்ராமிஸ்யா உனக்காக தான் பர்சனல் செக்யூரிட்டி ஒர்க்கு வெயிட்டிங்கில் இருக்குது, சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே ஸ்மைல் பண்ணபடி நான் ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட சொல்கிறாரு. ப்ரப்போஸ் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஷாக்கானா, 1 மந்த் ஆயிடுச்சுல, பேபி பாவம் என்னை பற்றி திங்க் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகுது, நான் போய் பேபிக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் நீ தான் கிம் குரூப் ஆஃப் பர்சன்ட்னு சொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், சேச்சே லவ் தான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ரொம்ப ஹாப்பியாகி நேரம் ஜங்கு கூட கம்பெனிக்குள்ளேயே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே செம்மையாக ஸ்ட்ரிக்டாக ஒர்க்கை மட்டும் பண்ணுறாங்க. இந்த மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணுறாரு. என்னடா என்ன எல்லோரும் ஒரு மாதிரி வெறப்பாக உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டே உள்ளே என்ட்ராக சிலையை நோட் பண்ணிக்கிட்டே வர சொல்ல ஜங்குக்கு நான் அந்த பிளேஸில் வந்துருந்து எம்ப்ளாயிஸ் எல்லாம் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒர்க்காக பண்ண சார், நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்களே, என் டேட் என்னை பிடிச்சி திட்டவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜங்குக்கோட டேடு ஜங்குக்கு திட்டு வரல. அந்த மூமெண்ட்டுக்கு இப்படியா ஃபைல்ஸை ரெடி பண்ணுறதுங்கிற மாதிரி தூக்கி வீசுறாரா அந்த மாதிரி வீசணும். அந்த ஃபைல் கரெக்டாக டேக்கு மேலே வந்து விழுற மூமெண்ட்டை பார்த்து ஜங்குக்கு ஷாக் ஆனால் அந்த ஃபைலை நம்ம டே கேட்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு. இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நம்ம ஜங்குக்கு செம க்யூட்டாக தெரிகிறாரு. டே இந்த மாதிரி தெரிஞ்சால் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எம்ப்ளாயிஸ் எடுக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த தூக்கி போட்டிருப்பாரில் அதை கரெக்டாக கொண்டு வந்து அந்த எம்ப்ளாயிஸோட ஆன்சரில் கொடுத்துட்டு ஜங்குக்கிட்ட வந்துட்டு, ஏதோ ஒர்க் இருக்குது நீங்களே, என்ன ஒர்க்கு, எப்படி நீங்கள் தூக்கி போடுற பேப்பர்ஸ் எல்லாம் எடுக்கட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பேசவும், ஏன்னா இந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே நேராக சிஓ ரூம்கே கூட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூட்டுண்டான் டே தான் சிஓ ரூம் முழுக்க நோட் பண்ணுறாரு. ஜங்கு கூட பிக் ரொம்ப பெருசாக வாலில் அவரோட சேருக்கு பின்னாடி இருக்குது. போடா குறைக்கி நம்ம டேயோட டேடு மேலே எவ்வளோ கோவம் இருக்கணும். அதாவது டேயோட டேடை வச்சு ஜங்குக்கோட டேட் வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம ஜங்கு கிட்டேட்டு நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணும்டா, ஹார்ட் ஒர்க் நீட்டாண்டா பண்ணணுங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்குள்ளே ஃபைட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் நம்ம ஜங்குக்கு கடுப்பேற்றி இருப்பார். எப்போ பார்த்தாலும் கிம் குரூப் ஆஃப் கம்பெனி டாப் பொசிஷனில் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு செம்ம காடாக இருக்கும். போட்டா குறைக்க என்னோட எனிமிங்கிற மாதிரி எழுதுனது போதுன்னு கிம் குரூப் ஆஃப் கம்பெனி பிக்கை வேற வச்சுருக்காரு. இந்த மாதிரி வச்சுருக்கதை பார்த்துட்டு நம்ம டேக்கி சிரிப்பாக இருக்கும். ஓ ஏன் கம்பெனி உனக்கு எனிமி கம்பெனியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிக்கை நோட் பண்ணபடி சிரிப்பாரா இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருந்தான். ஜங்குக்கு வந்து அப்படியே நம்ம டேயை பேக்கப் பண்ணபடி, என்னடா டேயை பாட்டுட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டேயோட நெக்கில் கிஸ் பண்ணபடி டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரா அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு என்ன ரொம்ப அவசரப்பட்ட மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி டே ஜங்குக்கு நோட் பண்ணால், என்னடா உனக்கு ஏஜி பட்டாடுங்கிறதுனால எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நடிக்க மட்டும் செய்யாத, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு எல்லாம் தெரியுங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பேசுனா, நீ என்னை ஏமாட்டலன்னு மட்டும் நினைக்காது, இதுக்காக என்கிட்ட நீ க்ளோஸ் ஆகி வர மாட்டேங்கிறேங்கிற மாதிரி நான் இப்போ உனக்கு கிஸ் பண்ணுவேன், நீ கண்டிப்பாக கிஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு பேசுவாரா. சரி பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஐஸை க்ளோஸ் பண்ணப்படி இருந்தான்.
என்ன டக்குன்னு ஓகே பண்ணிட்டானுங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு க்ளோஸ் ஆகிட்டு ஃபஸ்ட்டில் லிப் லாக் நம்ம ஜங்குக் தான் பண்ணுறாரு. பட்டு லிப் லாக் பண்ணது தான் நம்ம ஜங்குக். இப்போ லிப் லாக் பண்ணிகிட்டு இருக்கிறது மட்டும் நம்ம தான் ஜங்குக்கை சீட்டில் லாக் பண்ணபடி பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. என்னடா உன் ஏஜுக்கும் நீ பண்ணுற மூமெண்ட்டுக்கும் ரொம்ப டவுட்டாக இருக்குது. என்னை விட நீ என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த லிப் லாக்கை பிரேக் பண்ணதுக்கு நம்ம ஜங்குக் ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு பிரேக் பண்ண முடியல. நம்ம ஏதோ அவங்ககிட்ட ப்ளே பண்ணலான்னு பார்த்தா அவன் நம்மக்கிட்டலாம் ப்ளே பண்ணிகிட்ருக்கானுங்கிற மாரி போடும் எனக்கு மூச்சு விட முடியல, ப்ரீத் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்கிற மாரி மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணோம். அப்படிலாம் இல்லை, லிப் லாக் பண்ண பொசிஷன்லேயே ஜங்குக் ஒர்க் பண்ணியிருக்க கோட்டையும் ஷர்ட்டையும் லைட்டாக ரிமூவ் பண்ணபடி ப்ரீத் என்ன பண்ண முடியல, நீ பாட்டுக்கு ப்ரீத் பண்ணுங்கிற மாரி ஜங்குக்கோட நெக்லேயே பயங்கரமாக பைட் பண்ணுறாரு. டே ஒன்று மட்டும் சொல்கிறேன்டா, உண்மையிலே உனக்கு ஏஜ் கம்மின்னு மட்டும் நீ சொல்லாட, நான் நம்ப மாட்டேன். என்னடா என்கிட்ட இவ்வளோ ரூடாக ப்ளே பண்ணுற, அங்கே என்ன மாதிரி ப்ளே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணேன். நீ தானே க்ளோஸ் ஆவான்னு க்ளோஸ் ஆவண்டா என்ன பண்ணுறேனுங்கிற, என்ன பண்ணுறான்னு தெரியலையா உனக்கு அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக்கிட்ட பயங்கர ரூடாகவே நம்ம ப்ளே பண்ணுறாரு. நம்ம ஜங்குக் திருப்பிலாம் நம்ம ப்ளே பண்ணலை. அந்த மூமெண்ட்டுக்கு பண்ணுற மூமெண்ட்டை ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அந்த ரூம் டோரை கரெக்டாக நம்ம சுகர் நாக் பண்ணவும் நம்ம ஷாக் ஆகி ஜங்குக்கோட ஷார்ட்டையும் கோட் பட்டனையும் போட்டுட்டு ஜங்குக்கோட சீட்டுக்கு அடியிலே போய் உட்காந்துக்கிறாரு. நான் இங்கே வந்துருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த டேபிள் மாதிரி இருக்கும்ல அதுக்கு அடியில் போய் உட்காந்துக்கிறாரு. சுகர் அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்றானா ஜங்குக்கு தான் பாட்டுருவானோ அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நோட் பண்ணபடி சுகாவை நோட் பண்ணான். சுகா உள்ளே என்ட்ராகி ஏதோ ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் காட்டிட்டு 2 days கழிச்சு கிம் குரூப் ஆஃப் கம்பெனியில் பார்ட்னர்ஷிப் மீட்டிங் நடக்குது. ஜான் குரூப் ஆஃப் கம்பெனி பார்ட்னராக நீடா வரணுமா, உன் டேடு சொன்னாருங்கிற மாதிரி சொல்லவும் என்னெல்லாம் அங்கெல்லாம் வர முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி எழுந்து கட்டு வரான் மாதிரி கட்டுனா நம்ம டேடா என்னடா பேபி அந்தளவுக்கு டயர்டாக்கியும் கிம்முன்னு சொன்னதோடய காண்டாகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் என்னால் அந்த பிளேஸ்க்கு வர முடியாது, முக்கியமாக அந்த பார்ட்னர்ஷிப் பாண்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கட்டுனா அதை உன் டேடுக்கிட்ட போய் சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அங்கேருந்து பொண்ணாடே சுகா நீயே என் டேடுக்கிட்ட சொல்லுடா, என்ன நல்லா நினைக்கிறேன் கிம் குரூப் ஆஃப் கம்பெனிக்குள்ளே வர முடியாது, அது என்னோட எனிமி கம்பெனி அப்படிங்கிற மாதிரி கட்டு வரா அந்த மாதிரி கட்டுனா பாட்டியா திமிர லிப் லாக் பண்ணட்டையும் என்னோடய மவுட்டை ஃபீல் பண்ணால் நான் பண்ணுற மூமெண்டெல்லாம் ஃபீல் பண்ணால் இப்போ எனிமி கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தான் ஜங்குக்கோட ஹிப்பு அந்த பொசிஷனில் எழுந்துன்னு கட்டுற பொசிஷனில் ஹிப்பு கிட்ட தான் டேயோட ஃபேஸ் இருக்குமா அந்த மாதிரி இருந்தால் அப்படி டேபிளை விட்டு மூவ் ஆன அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட ஹிப்பையே பயங்கரமாக பைட் பண்ணுறாரு. என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணால் சும்மா தான் ப்ளே பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு டைம் ஆயிடுச்சு இங்கேருந்து போகிறேனுங்கிற மாதிரி போனால் என்னடா ப்ளே பண்ண உடனே போகிற அப்படிங்கிற மாதிரி பிடிச்சோம். ஏதோ பார்ட்னர்ஷிப்புக்கு போகிறல்ல, நீ போயிட்டு வா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கே 2 நேராக ஒரு மால்கிட்ட வந்துருக்காரு ஜிமினாடா. எப்போ வரேன்னா இப்போ வந்துருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுவும் சும்மா பேபிக்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் விளாண்டியா என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சும்மாடா சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயுமே அந்த மீட்டிங்க்கு என்ன ரீசன் அந்த கம்பெனி சிஓனுங்கிற மாதிரி பார்ட்னர்ஸ் அவ்வளோ பேருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறது தான் அந்த மீட்டிங்கு. அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டா நம்ம வீமின் வந்துருப்பாங்க. இந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு பிளாக் அண்ட் பிளாக் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த மாதிரி செம்ம கெட்டான ட்ரெஸ்ஸாக எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜீமினாவை கொண்டு வந்துட்டுருக்காரு. இப்போவே உன் பாய் ஃப்ரெண்டுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதுதான் சேவியாடா, அதில் என்னடா டப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பிடிச்ச மாதிரி ஜங்குக்கு என்ன மாதிரிலாம் அவுட்ஃபிட் வச்சுருக்காரோ அதுக்கு ஈக்குவலாக இவருமே அவுட்ஃபிட்டை ரெடி பண்ணுறாரு, வாங்கிட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக ஹவுஸுக்கு வர சொல்ல ஜங்குக்கிட்ட பேசிக்கிட்டே வருவாரா. இந்த மாதிரி வந்து ஜங்குக்குமே ரொம்ப ஹாப்பியாகி இன்னைக்கு நீ குட்டை கேஸ் ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு தெரியுமாட்டே, ஆனால் பட் நான் தானே அவனை கிஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா நான் மட்டும்தான் அவனுக்கு கிஸ் பண்ணுவேன், நீ ஃபீல் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணபடியே நம்ம ஜங்குக்கிட்ட நெக்ஸ்ட் டைம் நீ கிஸ் பண்ணுங்கிற மாதிரி டேஸ்க்கு அனுப்புறாரு. இந்த மாதிரி பண்ணால் ஜங்குக்கு ஹாப்பியாகி நெக்ஸ்ட் டே மார்னிங் கிடைக்குமானுங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி மொபைலை கட் பண்ணபடி
இந்த மாதிரி பேசிக்கிட்டு ஒரு 2 டேஸ் அப்படி ரொம்ப ஹாப்பியாகவே எண்ட் ஆகுது. 2 டேஸ் கழிச்சு தான் ஜங்குக்கு டேடுக்கிட்ட ஃபைட் பண்ண வரைக்கும் ஃபைட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு டேடு எதுக்குமே விட்டு வர மாட்டாங்கிறங்கிற மாதிரி காண்டலையே கிம் குரூப் ஆஃப் கம்பெனிக்குள்ளே என்ட்ராகிறாரு. எனிமியோட கம்பெனிக்குள்ளே யாராவது ஒரு பர்சன்ட் என்ட்ராகுவாங்களா? ஆனால் இந்த ஜங்குக்கு என்ட்ராக வேண்டியதாகி போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அண்டு கிம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட டேடை திட்டினபடிக்கு நம்ம ஜங்குக்கு என்ட்ராகிறாரு. நம்ம ஜங்குக்கோட பர்சனல் பாடி கார்டு செக்யூரிட்டி இருப்போம்ல, அவன்டா ஏன் பாஸ் எப்போ பட்டாலும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? அவங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நான் என்னடா பண்ணேன்? என் டேடி என்ன தானடா பிடிச்சி திட்டுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்தில் பாடி கார்டையும் பர்சனல் செக்யூரிட்டியும் பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா கோவப்படாதீங்க பாஸ், எனிமி பிளேஸ்க்கு கூட்டு வந்து அவங்க பார்ட்னராக நியூ ஆகிட ஒரு ஒர்க் பண்ண போகிறாங்களாம், செலப்ரேட் பண்ண போகிறாங்களாம், செலப்ரேட்டு அப்படிங்கிற மாதிரி காண்டானா. அப்போ உங்களுக்கு நியூஸ் தெரியாதானுங்கிற மாதிரி பர்சனல் செக்யூரிட்டி செலவும். என்னடா நியூஸு? இங்கே ஏதோ மீட்டிங் பற்றி தானே பேசி வந்திருக்கீங்க. ஜாம் கிம் குரூப் ஆஃப் கம்பெனி நியூ சிஇஓ இன்றைக்கி என்ட்ராக போகிறாராம். அதாவது இது கிம்மோட சன் இந்த பிளேஸ்க்கு வர போகிறாராம். இந்த கம்பெனியோட ஒரிஜினல் பாஸ் இப்போ இந்த பிளேஸில் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிற மற்ற 18 கம்பெனிஸ் பர்சன்ஸுக்கு முன்னாடி என்ட்ரா கொடுக்கட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நானே செம்ம கடுப்பில் இருக்கேன். இப்போ நியூ பாஸை வேறு செலெக்ஷன் பண்ணிட்டு எங்ககிட்ட சொல்லணுமாடா? இதுக்கு என் டேடே வந்துருக்கலாமேனுங்கிற மாதிரி செம்ம கடுல இன்னும் கட்டுனபடி அந்த பர்சன்ட் தான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு எனிமி அப்படிங்கிற மாதிரி டேடா எனிமிங்கிற மாதிரி பர்சனல் செக்யூரிட்ட பயங்கரமாக புலம்பிட்டு இருந்தான். 8 கம்பெனிஸ், ஒரு 8 கம்பெனிஸ் நம்ம கிம் குரூப் ஆஃப் கம்பெனியோட 8 கம்பெனியாக பார்ட்னர்ஷிப்பில் இருப்பாங்க. அதில் ஒரு கம்பெனி தான் நம்ம ஜான் குரூப் ஆஃப் கம்பெனி. அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாருமே அந்த பிளேஸில் அவங்கவுங்க சிஓ, அந்த 8 கம்பெனியோட சிஓ வந்து உட்காந்துருந்தான். அந்த பிளேஸில் கரெக்டாக நம்ம சுகா என்ட்ராகி இப்போது இந்த கிம் குரூப் ஆஃப் கம்பெனி சிஓ உள்ளே என்ட்ராகுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவன் ஃபேஸை பார்க்க சொல்லிக்கே ஓங்கி ஃபேஸ்லேயே பஞ்சு பண்ணி அடிக்கணும் போல் கோவம் வருதுடா அப்படிங்கிற மாதிரி காண்டிலேயே நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். அந்த பிளேஸ்க்குள்ள கரெக்டாக நம்ம ஜிமினா கூட செம்ம மாசாக என்ட்ராக வரா. இந்த மாதிரி என்ட்ரானா ஜங்குக்கு தான் டேப்பட்டு ஷாக் ஆகி, என்னடா யாரோ வருவாங்கன்னா ஏன் பேபி வந்துட்ட மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ கன்ஃபியூஷன் பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐஸ் எல்லாம் ரப் பண்ணப்படி திரும்பவும் நம்ம இப்போ பாரா இந்த மாதிரி பட்டா நம்ம ஜொங்குக்கு பட்டு ஒரு ரைய பிளிங் பண்ணி பிளங்கிஸ் வேற பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பட்டு நம்ம ஜொங்குக்கு ஷாக் ஆகி, நான் பார்க்குறதெல்லாம் உண்மையாடா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லி கரெக்டாக கிம் குரூப் ஆஃப் கம்பெனி சிஓ இருக்கக்கூடிய சீட் இருக்கும்ல, அந்த சீட்டில் காலுக்கு மேலே காலை போட்டு செம கெத்தை வந்து நம்மகிட்டே உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காண்டா நம்ம சுகாடா ஏன்டா எதுக்கு இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்படின்னா ஒரு கெட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அங்கே இருக்க பர்சன்ஸ் அவ்வளோ நோட் பண்ணிவிட்டு, என்னோடய நேம் தான் கிம் டோயாங், இந்த கிம் குரூப் ஆஃப் நியூ பாஸ், இந்த கம்பெனியோட சிஓ நான் தான் அப்படிங்கிற மாதிரி எழுந்து நின்று ஸ்பீச் பண்ண ஆரம்பிப்பாரா. டேடான் கிம்மோட சன்னுன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் காண்டாக்கி டக்குன்னு நம்ம ஜொங்குக் அந்த சீட்லேருந்து எழுந்த வேகிட்டுலேயும் நீ இந்த மீட்டிங்கை மட்டும் ஏன் பண்ணிட்டு வந்துருங்கிற மாதிரி அந்த மீட்டிங் ரூமை விட்டு வேகமாக வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனோம் இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு அந்த மீட்டிங்கை சுகா கிட்ட கொடுத்துட்டு ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணப்படி மீட்டிங் ரூமை விட்டு வெளியே வந்தா, அதான் நான் சொன்னேனடா நீ தான் கிம்மோட சன்னுன்னு தெரிஞ்சு அவன் காண்டாவான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவும் அந்த மீட்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான். ஜொங்குக்கு வேகமாக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு தான் போகிறாரு. இவனுக்கு என்ன திமிர் இருந்தால் என்ன இந்த சுகா ஏமாட்டிட்டான் பாரு. அப்போலேருந்து கேட்டுட்டு இருந்தேன் இவனோட நேம் என்னன்ட்டு. எனக்கு அந்த பசங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டான். ச்சே, அவனையா லவ் பண்ணோம், அவனையா திங்க் பண்ணோம். எனக்கு வார கோவட்டுக்கு ஜொங்கோக் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்க ஜொங்குக்கோட காரில் ஜொங்குக்கோட ஃபேஸ் தெரியுமில, அந்த மொமெண்ட்டுக்கு அந்த மிரரை பஞ்சு பண்ணுவாரா. இந்த மாதிரி பஞ்சு பண்ணால் அவ்வளோ கோவம், எனிமியே லவ் பண்ணியிருக்கோனுங்கிற மாதிரி காண்டில் இந்த மாதிரி பஞ்சு பண்ணிவிட்டு டென்ஷனில் அப்படியே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்றுட்டு சரி இங்கே 2 போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கார் எடுக்க போனால் அந்த கார் டோர் விண்டோ அந்த கார் டோரை க்ளோஸ் பண்ணப்பட்டு அந்த காரில் சாஞ்சபடி, என்னாச்சு ஜொங்குக், என்ன இவ்வளோக்குள்ள கோவமான மாதிரிலாம் தெரியுது, ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினேன். உனக்கு என்ன திமிருட்டே, உனக்கு நல்லாவே தெரியும்ல. தெரியுமே, எல்லாமே தெரியும்.
தெரிஞ்சிருந்து என்னை சீட் பண்ணி ஏமாட்டினியா? நான் என்ன உன்னை சீட் பண்ணி ஏமாட்டினேன்? என்னை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீ தானே வந்து என்கிட்ட பேசின. என் நேம்லாம் கேட்டுட்டு நானா நீயா? நீயா வந்து கேட்ட? எனக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சின்ட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கிட்ட க்ளோஸாக வந்து ஜொங்கு கூட ஜெஸ்ஸில் ஹேண்ட்ஸை வைப்பாரா. இந்த மாதிரி வச்சா டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜொங்கு தட்டி விட்றாரு. அது எப்பட்டுமே நடக்காது. நீ வந்து அதர் கண்ட்ரிலேருந்து வந்திருக்குங்கிற திங்கிங்கில் தான் நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். டேய், உன் டேடுக்கு என் டேடுக்கு உன்னோட இந்த கம்பெனி ஃபைட்டெல்லாம் தூக்கி போட்டுரு. இந்த டே உனக்கு பிடிக்காதாங்க அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி பேசுனா கண்டிப்பாக பிடிக்காதுடா அப்படிங்கிற மாதிரி டேயை பற்றி பேசுவார். அந்த மாதிரி பேசுனா டே காண்டாகி ஜொங்குக்கை வந்து வாலில் லாக் பண்ணபடி, இங்கே பாரு ஜொங்கு, எனக்கு தெரியும் நீ என் மேலே ரொம்ப கோவமாக இருப்பேன்ட்டு. ஏன்டா உன் டேடு என் டேடு பண்ணுற ப்ராப்ளத்துக்கு இந்த பேபியை நீ பனிஷ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கோட லிப்பை அப்படியே ரப் பண்ணபடி, அப்போ கொட்ட கேஸ் ஃபீலாக இருக்குன்னல்ல, இப்போ வேணால் ரொம்ப ஸ்ட்ராங்காக தரட்டுமா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினா டேயை போட்டு தள்ளி விட்டுட்டு என்ன ஏமாற்றிட்டு இருக்கியா? என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? சீட் பண்ணி ஏமாற்றுறது மட்டும் இல்லாமல் ப்ளே பண்ணிகிட்ருக்கியா? உன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருந்தது நினச்சி எனக்கு இப்போது ஹேட் ஆகுது, பெயின் ஆகுது. உன்னை பார்க்க சொல்ல எனக்கு கோவமாக வருது. என்னடா ஏதாவது பண்ணிக்கிற மாதிரி தோணுதுங்கிற மாதிரி கோட்டில் கட்டுன்னு கட்டிட்டு கார் எடுத்துகிட்டு நம்ம ஜொங்குக்கு வேகமாக போயிடுவார். இந்த மாதிரி பண்ணால் என்னடா ஹயாங் சொன்ன மாதிரி நம்ம பேபி ரொம்ப கோவமாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே வந்து அப்படியே அந்த பிளேஸ்லேயே நின்றுட்டு இருந்தேன். ஜொங்கு கொண்டு அந்த மிரரில் பஞ்சு பண்ண சொல்ல மிரர் பீசஸ் ஊற்றி பிளட்டு வந்துருக்கும் ஃப்ளோரில். அதை நம்ம டே நோட் பண்ணுறாரு. அவ்வளோ கோமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே ஜொங்குக்கு நோட் பண்ணபடி இருந்தேன். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆகுது. ஜொங்குக்கோட அப்பார்ட்மெண்ட் எதுங்கிறது டேக்கு தெரியும். ஜொங்குக்கோட டேடோட ஹவுஸில் இல்லை, தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ரீடமாக இருக்கிறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டை நம்ம டேட்டை வேறு சொல்லியிருந்துருப்பாரா. நேராக நம்ம டே இங்கே ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுட்டு ஜொங்குக்கு தேடி தான் போகிறாரு. இந்த மாதிரி இப்போ ஜொங்குக்கு தான் செம்ம டென்ஷனில் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காரு. என்னை ஏமாற்றிட்டான், என்னை சீட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே இந்த சுகாவை நான் சும்மாவே விட மாட்டேனுங்கிற மாதிரி காண்டிலேயே நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜொங்குக்கோட அந்த அப்பார்ட்மெண்ட் டோரை நாக் பண்ணுற சவுண்டு கேட்குமா, இந்த மாதிரி கேட்டான். எவன்டா அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு அப்படியே எழுந்து வராரு. அது ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ண போர்டையில் நம்ம ஜொங்கு கரெக்டாக வந்து டோரை ஓப்பன் பண்ணோம். டே வெளியே நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு உன்னை எவன்டா அங்கே வர சொன்னதுங்கிற மாதிரி கோவமாக கட்டிட்டு டோரை க்ளோஸ் பண்ணலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் டோரை புஷ் பண்ண வேகிட்டில் ஜொங்குக்கையும் மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஹவுஸுக்குள்ளே நம்மகிட்ட என்ட்ராயிட்டாரு. ஹே, என்ன திமிர் இருந்தால் இது என்னோடய பிளேஸ்டா, வெளியே படா மாட்டல அப்படிங்கிற மாதிரி கோவமாக ரொம்ப ஆங்கிரி மூமெண்ட்டில் கட்டுறாரா. அந்த மாதிரி கட்டுனோம். நம்மகிட்டே அப்படிலாம் இல்லை. என்ன பேபி இந்த மாதிரிலாம் கட்டுறா, இப்படிலாம் கட்டக்கூடாது, என்ன ரொம்ப ட்ரிங்க் பண்ண மாதிரி தெரியுது, எதுக்கு ட்ரிங்க் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஜொங்குக்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுனா, இங்கே பாரு என்னை டென்ஷன் ஆக்காத, அப்புறம் இதே பிளேஸில் நான் உன்னை கீல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு பயங்கரமாக கட்டுன்னு கட்டுனா ஜொங்குக்கோட பேக் சைடு நெக்கை ஹோல்ட் பண்ணபடி ஜொங்குக்கு க்ளோஸ் ஆகுது. டே வந்து லிப் லாக் பண்ண வர அந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் ஜொங்குக்கு வந்து டேயை புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட்டு டே ஜொங்குக்கு நகர விடாத அளவுக்கு கிரிப்பாக பிடிச்சபடி பயங்கரமாக லிப் லாக் பண்ணுற மூமெண்ட்டில் கொஞ்சம் டேக்குள்ளே நடக்கிற ஸ்ட்ரகிள்மெண்ட் மூமெண்ட்டுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆக்கி பக்கத்தில் இருக்க சோஃபாவில் நம்ம ஜொங்குக்கு அப்படி ஸ்லீப் பண்ணப்படி விழுந்தா கிஸ் பண்ண பொசிஷன்லேயே நம்மட்டு ஜொங்குக்கு மேலே ஓவரானப்படியே விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தா நம்ம ஜொங்குக்கிட்ட ஹெட்டு வலிக்கி அப்படிங்கிற மாதிரி டே நோட் பண்ணால், நான் பேபி சாஃப்டாக தான் ப்ளே பண்ணுன்னு திங்க் பண்ணுறேன், நீ என்ன எல்லாத்தையுமே ரூடாக்குறதுலே இருக்கிற? அப்போல்லாம் இந்த டேயை பார்க்க சொல்ல ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நானும் உனக்கு எவ்வளவோ டெஸ்ட் பண்ணேன், ரிப்ளை ஏன்டா பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த மொபைலே நான் உடச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்லுவாரா. உடச்சிட்டியா? அதான் எனக்கு ரிப்ளையே வரலை, நான் நீவா உனக்கு ஒரு மொபைல் வாங்கி தரேனுங்கிற மாதிரி டே இந்த மாதிரி பேசிட்டு ஜொங்கு கூட ஃபேஸ் எல்லாம் அப்படியே டச் பண்ணப்படி பிக்கிஸ் பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணால் என்னை விட்டு எழுந்து போ, இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஒழுங்கு முறையதே என் ஹவுஸை விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம டே கிட்ட நம்ம ஜொங்குக்கு ரொம்ப கோவமாக கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டினோம். டே வந்து ஜொங்கு கூட ஃபேஸை கப் பண்ணப்படி, எனக்கு ரொம்ப நல்லா புரியுது நீ என் மேலே ரொம்ப கோவமாக இருக்குன்ட்டு, சரி ஓகே நான் வேணால் நிறைய சாரி சொல்லியிருந்தேனேங்கிற மாதிரி
ஒவ்வொரு சாரிக்கு ஒவ்வொரு கிஸ்ஸு லிப்பில் விழுந்து இந்த மாதிரி கிஸ் பண்ணுறத பார்த்து நம்ம ஜொங்கு காண்டாகி டேயை வந்து எனிமி கம்பெனியாக திங்க் பண்ணுறாருல அந்த மூமெண்ட்டுக்கு டேயை போட்டு தள்ளி விட்டுட்டு உனக்கு என்ன திமிர் இருந்தால் என்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கடா ஒழுங்கு மரியாதையாக வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுவார். அந்த மாதிரி கட்டுனா ஏன்டா இவ்வளோ கோவப்படுற, சரி ஓகே நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ 2 கம்பெனியும் ஒரே கம்பெனி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்ட வந்து பேசினா மேரேஜ் ஒன்று அது நான் வேறு பண்ணுவேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மேரேஜும் கிடையாது லவ்வும் கிடையாது என் ஹார்ட்டில் நீ இல்லவே இல்லைங்கிற மாதிரி கோவமாக கட்டிட்டு நேராக ரூமுக்கு போனால் டேட்டம் ஜொங்கு கோவப்படாதேங்கிற மாதிரி எவ்வளவோ நம்ம ஜொங்குக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட்டு என்னே ஏமாட்டிட்டு என்கிட்ட வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி காண்டிலே நேராக ரூமுக்கு போயிடுவாரா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஒரு 1 வீக் ஆகிடும். டேயோட டேடுக்கிட்ட வந்து எனக்கு ஜொங்குக்கு பிடிச்சிருக்கு, நான் ஜொங்குக்கா மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி. இந்த மாதிரி சொன்னால் கிம்னா ஏடு அவனை மேரேஜ் பண்ணிக்க போறியா, அவன் தொட்டத்துக்கெல்லாம் என்னோட கம்பெனி நேமை சொல்லி சண்டை போடுவான்டா, இனிமின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு கிம்மு ஷாக் ஆகி லவ்வராக பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் சுகர்டா ஏற்கனவே மேலே அவன் செம்ம கடுப்பில் இருக்கான், இவன் நீ இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேக்கிட்ட வந்துட்டு அவன் ஏற்கனவே மேலே கோர்ட்டில் இருக்கான்டா, அதனால நான் லவ் பண்ண பர்சன்ட்டை விட்டு கொடுக்க முடியுமா, அவன் கோவமாகவே இருக்கட்டும், அவன் என்னை மேரேஜ் பண்ணி என் கூட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இது எங்கே போய் முடியுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜான் கரெக்டாக வந்து ஜொங்குக்கிட்ட வந்துட்டு உன்னை டேக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறது தான் நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜொங்கு காண்டில் டேடா பிடிச்சி கண்டமணிக்க திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுட்டு என்னாலலாம் அந்த டேயை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, நான் அவ்வளோதான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜான்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆக்கணும், டேட்டை வந்து ஜொங்குக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்கானுங்கிறத சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு கேலை கூட கொண்டு வந்து ஜொங்குக்கு ஒரு டேடுக்கிட்ட விட்டுட்டாரு. இவன்ட்ட என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் இவ்வளோடா மேரேஜ் பண்ணிப்பேனுங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா இந்த நியூஸ் கரெக்டாக டேக்கிட்டே வந்துருச்சு. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட கேட்கவும் ஆமாம் உன்னை லவ் பண்ணதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேர்ளுக்கு ப்ரொப்போஸ்லாம் பண்ணி என்கேஜ்மெண்ட் வேறு பண்ண போகிறானா அப்படிங்கிற மாரி சொல்லவும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த நம்மட்டு செம்ம காண்டாகி இப்போ எங்கே அந்த ஜொங்குக்கு அப்படிங்கிற மாரி கேட்கவும் அவன் கிளப்பில் அவனுக்கு நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்குல்ல அந்த மூமெண்ட்டுக்கு ட்ரீட் கொடுக்க போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டோம். நேராக அந்த கிளப்புக்கு நம்ம வந்துருவாரா. அந்த மாதிரி வந்தா கிளப்புக்குள்ளே நம்ம ஜொங்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் சுகா கூட அந்த பிளேஸில் இருக்கார். அந்த மூமெண்ட்டுக்கு சுகா தான் ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, என் பிரதர் என்னடா பெருசாக தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் உன்னையே ஃப்ரெண்டாக இருக்க வைக்கிறதுக்கு பதிலாக உன்னை ரிஜெக்ட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணணும், போனா போட்டு உன்னை ஃப்ரீ பண்ணி விட்றேன், அமைதியாக ட்ரிங்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவை பிடிச்சி திட்டிக்கிட்டு சும்மா அந்த கேலை கொண்டு வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுத்துருந்துக்கிறாரு. இந்த மாதிரி கூட்டம் இது டேக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகர் ட்ரிங்க் பண்ணப்படி இருந்தால் கரெக்டாக அந்த பிளேஸுக்குள்ளே நம்ம என்ட்ராகி ஜொங்குக்கு எங்கே இருக்கானுங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஜொங்குக்கு பக்கத்தில் ஒரு கேர்ள் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்துருந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு வந்த வேகத்திலேயே நம்ம ஜொங்குக்கு அந்த சோஃபாவில் வந்து புஷ் பண்ணி இழுக்கிற வேகத்துக்கு நம்ம ஜொங்குக்கு அப்படியே கொஞ்சம் ஷாக்கான மூமெண்ட்டில் பயந்தபடி நம்ம நோட் பண்ணிவிட்டு என்ன திமிர் இருந்தால் என்ன இப்படி பிடிப்படானுங்கிற மாதிரி மூவ் ஆன் பண்ணால் ஜொங்கு கூட நெக்க கிரிப்பை பிடிச்சபடி பக்கத்தில் இருக்க வாலில் கிரிப்பாக லாக் பண்ணுறாரு. பயங்கரமாகவே ஜொங்கு கூட நெக்க பிடிச்சி இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு சுகா ஷாக் ஆகி டே அவனை கீல் பண்ணி தொலைச்சிடாதாடாங்கிற மாதிரி டேயோட ஆன்ஸை மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணால் என்ன திமிர் இருந்தால் ஏன் கூட என்ன மேரேஜ் பண்ணி ஏன் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகுன்னா என்ன கடுப்பிட்டதுக்கு ஒரு கேலை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் யாரை கூட்டிகிட்டு வந்தால் உனக்கு என்ன செய்யுதுங்கிற மாதிரி ஜொங்கு கோவமாக பேசினா இன்னும் பயங்கரமாகவே நம்ம ஜொங்குக்கு வந்து ஜொங்குக்கூட நெக்க வந்து கிரிப்பாக பிடிச்சிருக்குன்னா ஜொங்குக்கால் ப்ரீட் பண்ண முடியல, அது டேயாலேயே நோட் பண்ண முடியுது. இருந்தாலுமே நான் யார் கூட லைஃப்பை மூவ் ஆன் பண்ணால் உனக்கு என்ன செய்யுதுன்னு சொன்ன வேர்டுக்கு கோவத்தில் ஒரு ஜல்லஸான மூமெண்ட்டில் இந்த மாதிரி கிரிப்பாக பிடிச்சிட்டு இருந்தவர் ஜொங்குக்கு ப்ரீட் பண்ண முடியலங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ப்ரீட் பண்ண முடியாமலே நம்ம ஜொங்குக்கு அப்படி மயங்கினா ஜொங்குக்கை விட்டு அடுத்த செகண்டே அந்த கேலுக்கு 2-3 ஸ்லாப்பு பச்சை ஸ்லாப்பில் அந்த கேலே வாங்கி விழுந்துட்டா
என்ன திமிருண்டா அவன் பக்கத்தில் வந்து உட்காருவ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த கேலை அடிச்சுட்டு மயங்கி விழுந்த நம்ம ஜொங்குக்கு தூக்குனபடி நேராக ஜொங்குக்கோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிட்டாரு. இந்த மாதிரி பண்ணோம். கொஞ்சம் ஹவர்ஸ் கழிச்சு தான் நம்ம ஜொங்குக்கு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி கிளப்லேருந்து எப்படிடா ஹவுஸுக்கு கொண்டு வந்துக்கிற மாதிரி டவுட்லேயே நோட் பண்ணோம். நம்ம பெட்டில் நம்ம ஜொங்குக்கு ஸ்லீப் பண்ணபடி பட்டிருந்தா ஆப்போசிட் சோஃபாவில் தான் நம்ம அப்படி எப்படி சொல்கிறது ஷர்ட்லெஸ்ஸாக உட்காந்துருக்காரு. ஷர்ட்லெஸ்ஸாக உட்காந்தபடி ட்ரிங்க் பண்ணபடியே ஸ்மோக் பண்ண பொசிஷனில் நம்ம ஜொங்குக்கு பட்டுட்டு இருப்பாரா இந்த மாதிரி பட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்து உட்காந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகி ஏன் ரூமில் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டு வரா என்னடா நினச்சிட்ருக்க நான் இப்படிடா அங்கே வந்தேன் என்ன திமிருந்தா ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த போர்டெல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லை. அந்த மூமெண்ட்டில் வேகமாக நம்ம கிட்ட ஃபைட் பண்ணுற மாதிரி வந்தோம். நம்மகிட்டே இருந்த சோஃபாவில் இருந்து எழுந்துக்க கூட செய்யலை. அந்த உட்காந்த பொசிஷன்லேயே ட்ரிங்க் பண்ண கிளாஸை மட்டும் கீழே வச்சுட்டு பக்கத்தில் வர ஜொங்குக்கோட அடிக்க வர ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஜொங்குக்க டைஸில் வச்சபடி லாக் பண்ணபடி கிரிப்பாக நம்ம ஜொங்குக்கு பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா என்னடா பண்ணுற என்னை விடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹக் பண்ணியிருக்க அந்த மூமெண்ட்லேருந்து பிரேக் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ண நம்ம டேக்கிட்டேருந்து மூவ் ஆன் ஆகிட்டுக்கு நம்ம ஜொங்குக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம கிரிப்பாக நம்ம ஜொங்குக்கு பிடிச்சபடி ஏன் பேபி என் மேலே எவ்வளோ கோவப்படுற அப்போல்லாம் இந்த பக்கம் சொல்ல அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு என்னை பாட்டு அப்படியே இஞ்சி போய் இஞ்சியாக ரசிப்பேன். இப்போ என்ன அவனோட ஐஸ் மட்டுமே என்னை பாட்டாலே டென்ஷன் ஆகுது. அந்தளவுக்கு நான் என்ன மோசமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கூட நெக்கில் கிஸ் பண்ணபடி ஜொங்குக்கு வேர் பண்ணியிருக்க ஷார்ட் பட்டனை ரிமூவ் பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணால் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரை பண்ணால் ஷார்ட் பட்டனை மட்டும் ரிமூவ் பண்ணபடி டைஸில் கிரிப்பை பிடிச்சி ஜொங்கு காமெடி பெட்டில் புஷ் பண்ணி தூக்கி வீசுறாரு. இந்த மாதிரி பெட்டில் வந்து விழுற மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கிட்ட என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பண்ணுறியா என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நீ நினைக்கிற மாதிரி என்கிட்ட அவ்வளோ ஈஸியாலாம் ப்ளே பண்ண முடியாது. நான் ஒரு பாக்ஸர் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசினா ஐயோ ரொம்ப வசதியாக போச்சு. அப்போ ஃபைட் பண்ணிக்கிட்டே பயங்கரமாக என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு பெட்டில் லாக் பண்ணபடி ஜொங்குக்கு மேலே ஓவரான பொசிஷனில் நீ பாக்ஸராக இருந்தா நான் பயப்படணுமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன பண்ணிகிட்ருக்கட்டே நான் பண்ணாமல் நான் தான் டீசெண்டாக உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனே நீ தான் மேரேஜெல்லாம் பிடிக்கலான்ட்ட சரி நம்ம மேரேஜே பண்ணிக்கிறேன்டான் லிவன் டுகெதரில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு என்ன வளர்ற அப்படிங்கிற மாதிரி கோமா கட்டுனா நீ தானே பேபி காலில் என்கிட்ட சொன்ன ஏன்டா நீ அதர் பிளேஸில் கஷ்டப்படுற நீ ஏன் அந்த பிளேஸில் கஷ்டப்பட்டு ஒர்க்கெல்லாம் தேடணும் நம்ம 2 பேரும் நம்ம ஹவுஸ்லேயே இருக்கலாம் லிவன் டுகெதரில் இருப்போம் உனக்கு எப்போ தோணுதோ அப்போ மேரேஜ் பண்ணிக்கலான்னு நீ தானே எனக்கு டெஸ்ட்க்கு அனுப்புன அதே தான் இப்போ நானும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்கு கூட நெக்க பயங்கரமாக ஃபைட் பண்ணான். நீ தேவையில்லாமல் என்கிட்ட ப்ளே பண்ண மாதிரி தெரியுது நீயும் தேவையில்லாமல் என் மேலே கோவப்படுற மாதிரி தான் தெரியுது என்னை டென்ஷன் ஆக்காட்டே அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டிட்டு நான் எப்போட்டுமே உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் நீ இந்த மாதிரி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறதுக்காகவே யாரையாவது ஒரு பர்சன்ட்டாக கண்டிப்பாக சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஏதோ நம்ம ஜொங்குக்கு கம்ஃபர்ட் பண்ணலாம்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்துட்டு ஜொங்கு கூட சீக்ஸ்லேயே டக்குன்னு ஸ்லாப் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி பண்ணால் ஜொங்குக்கு அப்படியே நம்ம நோட் பண்ணால் என்னடா என்ன நான் இருக்க சொல்லி இன்னொரு பர்சன்ட் மேரேஜ் வேறு பண்ணிப்பியா இங்கே பாரு ஜொங்குக் உனக்கும் உன் டேடுக்கு என் டேடுக்கு ப்ராப்ளம்னா அதை நீங்கள் 3% தான் பட்டுக்கணும் என்கிட்ட வரக்கூடாது. என்ன லவ் பண்ணுவியா என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு திங்க் பண்ணுவியா இன்னொரு பர்சன்ட் மேரேஜ் பண்ணுவியா பண்ணுற வரைக்கும் நான் என்னை பாட்டுட்ருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா அந்த கேலை நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டு இன்ட்ரோ கொடுக்க சொல்லியே உன்னை நான் கீல் பண்ணியிருக்கணும் ஏன் பேபி ஆச்சேன்னு சொல்லிட்டு தான் உன்னை ஃப்ரீ பண்ணி உன்னை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணலான்னு வந்தா என்னை இன்னும் நீ டென்ஷன் ஆக்கலாம் நினச்சிட்டு இருக்கியா இங்கே பாரு ஜொங்குக் உனக்கு ஹஸ்பண்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா அது நானாக மட்டும்தான் இருக்கணும் என்னை தாண்டி உனக்கு எந்த ஒரு பர்சன்டும் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்டாக விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உன்னால் ஆனதை பாட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கூட ஒரு ஸ்லாப் வாங்கிட்டு பயங்கரமாக நம்ம கடுப்பேற்றுற மாதிரி பேசுகிற மூமெண்ட்டுக்கு நம்ம தான் ஜொங்கு கூட நெக்கை கிரிப்பாக பிடிச்சபடி நான் உன்கிட்ட சாஃப்டாக ப்ளே பண்ணலான்னு நினச்சா என்கிட்ட மொட்டமாக ரூடாகவே ப்ளே பண்ணுங்கிற மாதிரி
ஏன்டா இப்படி நண்டுக்கிற? ஆ உனக்கு இப்போ மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னா நான் சொல்லு, டீசஸ் மூவ் ஆன் ஆகட்டுமே. அதுக்காக என்னை ஏன் வேண்டானுங்கிற? என்னை டென்ஷன் ஆக்காதது உங்களுக்கு உன்னை பனிஷ் பண்ணுற அளவுக்கு இந்த டேக்கு எனக்கு ஹேட் ஆகுது. உன்னை பனிஷ் பண்ண சொல்ல எனக்கு ரொம்ப ஹேட் ஆகுது, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லவும் முடியவே முடியாதுன்னா சரி ஓகே உங்ககிட்ட இதுக்கு மேலே நான் பேசுகிறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நின்று போனால் என்ன நம்மளை அடித்தான்னு திட்டுனா அவன் பாட்டு போயிட்டானுங்கிற மாரி ஜொங்குக்கு என்ன திங்க் பண்ணுறான் டேங்கிற மாதிரி நோட் பண்ணப்படி பெட்டில் உட்காந்துருந்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுமா ஜொங்கு கூட டேடு ஜொங்குக்கு ஹவுஸுக்கு கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டா எதுக்கு கூப்பிட்றாருங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு நேராக ஜொங்குக்கு ஹவுஸுக்குள்ளே வந்தா ஜொங்குக்கோட ஹவுஸுக்குள்ளேயே டேயோட பேரண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. டேயுமே இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் இவன் எதுக்கு இங்கே வந்து இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை நோட் பண்ணப்படியே ஹவுஸ்க்குள்ள என்ட்ரானா நம்ம ஜொங்குக்கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜொங்குக்கிட்டேயும் ஜொங்குக்கூட டேடுக்கிட்டேயும் ஜொங்குக்கு நான் இப்போவே மேரேஜ் பண்ணிக்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முன்னாடி மேரேஜ் பண்ண காணும், நான் கிராண்டெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க விரும்பலை அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கூட டேட்ட சொல்லியிருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கூட டேடுமே ஓகேங்கிற மாரி சொல்லி மேரேஜுக்கான ஒர்க் எல்லாத்தையும் தான் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன டேடு பண்ணிகிட்ருக்கீங்க, நான் விருப்பமே இல்லைனுங்கிறேன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்னாலலாம் அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி கோவமாகவே நம்ம ஜொங்கு கிட்டே வர அந்த மாதிரி திட்டுனா ஜொங்கு கூட டேடு நான் அவன் கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறேன், இவ்வளோ க்ரோஸ் மணி நான் அவனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, நீ ப்ராப்ளம் பண்ணாட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ கூட நம்ம ஜொங்குக்கு பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணுற மூமெண்ட்டில் டென்ஷன்லேயும் டிப்ரெஷன்லேயும் கோவத்துலேயே நம்ம மேரேஜ் பண்ணிக்கிற பிளேஸ் இருக்கும்ல அந்த பிளேஸில் நின்று ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முன்னாடி ரிங்கை போட்டு டேக்கு 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி மேரேஜ் பண்ண அடுத்த செகண்டே நேராக டேயோட ஹவுஸுக்கு நம்ம ஜொங்குக்கு கூட்டிகிட்டு வரல. அதுக்கு பதிலாக ஜொங்குக்கு அப்படி நியூவாக ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணிட்டாரு. அதே அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஜொங்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். எங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கானுங்கிற மாரி நம்ம ஜொங்குக்கு சுற்றி முற்றி நோட் பண்ணோம். ஜொங்குக்கோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே கூட்டு வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்குக்கு காரை விட்டு இறங்கின வேகிட்டுக்கு நேராக ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகி டோரை க்ளோஸ் பண்ணால் டேடா என்னாச்சு பேபி, மேரேஜ் ஆனதோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபைட் பண்ணால் ஹவுஸுக்கு வெளியே பிடிச்சி தள்ளுற மாரி ஹவுஸுக்கு வெளியே விட்டு என்ன டோரை க்ளோஸ் பண்ணுறேன், கோமேடாக இருந்தாலும் ரூம்குள்ளே வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி நம்மகிட்ட வெளியே நின்று கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கட்டுற சவுண்டை கேட்டு நம்ம ஜொங்குக்கு தான் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசாத அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பேபி லவ்லி என்னோடய டியர் என்னோடய டார்லிங் என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ கோவனுக்கு ஆகக்கூடாதுங்கிற மாதிரி எல்லா பசனுக்கு கேட்குற மாதிரியே கட்டுன்னு கட்டிட்டு நிற்கிறாரு. டோரை மட்டும் இப்போ ஓப்பன் பண்ணேன்னா டோருக்கு என்ன நிறைய பிக்கிஸ் பண்ணுவேன் உன்னை திங்க் பண்ணி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் பேசுகிறது கேட்டு நம்ம ஜொங்குக்கு ஒரு மாதிரி ஆக்கி என்னவே இந்த மாதிரிலாம் வெளியே நின்று கட்டுறானுங்கிற மாதிரி டோரை வேகமாக ஓப்பன் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி டோருக்கு கிஸ் பண்ணதான் வந்துருப்பார்களுக்கு. டோர் ஓப்பன் ஆன மூமெண்ட்டுக்கும் ஜொங்குக்கு நிற்கிற மூமெண்ட்டுக்கும் ஜொங்கு கூட லிப்லி கிஸ் பண்ணுவாரா, ஐயோ டோர் மூவ் ஆனாகி பேபி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு ஹக் பண்ணால் ஜொங்குக்கு மூவ் ஆன் பண்ணுறாரு. என்னை டச் பண்ணாட்ட, நீ நினச்சதை செஞ்சிட்டல, மேரேஜ் பண்ணிக்க முடியாதுங்கிறதுக்காக என் டேடை பிளாக்மெயில் பண்ணிட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கூட கண்ட மணிக்கு நம்ம பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி திட்டுனா நம்ம அப்படிலாம் இல்லை, கோவத்தில் திட்டுறான் திட்டிட்டு போகிறானுங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக கிச்சனுக்குள்ளே போகிறாரு. ஜொங்குக்காக மில்க் ஷேக் ரெடி பண்ணி கற்றுன்னு கத்திட்டு இருக்க ஜொங்குக்கு பக்கத்தில் உட்காருத்தாரு. சரி டென்ஷன் ஆகாத இதை குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கவும் என்னை பார்க்க சொல்ல உனக்கு எப்படிடா தெரியுது அப்படிங்கிற மாதிரி கட்டவும் என் பேபி மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியாக ரெஸ்ட் எடு, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குனுங்கிற மாதிரி நேராக பெட்ரூம் போவாரா அந்த மாதிரி பண்ணால் எனக்கு வார கோட்டுக்கு இந்த இதே பிளேஸில் கில் பண்ணால் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா அதே ரூம்குள்ளே அதே ஹவுஸுக்குள்ளே ஷோ என்ட்ராகி டேக்கு எதுவும் ஃபைட் பண்ணிக்கக்கூடாதுன்னு தான் வந்துருப்பாரு. இந்த மாதிரி வந்துருந்தேன். ஜொங்கு காண்டிலே மில்ஷேக் குடிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்கு பக்கத்தில் உட்காந்துட்டு நீயும் டேயும் ஃபைட் பண்ணிக்காதீங்கடா அப்படிங்கிற மாரி சொல்லவும் என்னால் முடியாதா அவனை சீட் பண்ணிட்டானுங்கிற மாரி திரும்பவும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாரா அந்த மாதிரி பண்ணால் சொன்னால் புரிஞ்சுக்கூடாடா, மேரேஜ் ஆயிடுச்சுலடா, உனக்கு டேயை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தானே என் பிரதர்கிட்ட க்ளோஸாக பேசினேன், இப்போ என்ன அவன் கிம்மோட சன்னுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுற, நீ ஓப்பனாக சொல்லி உனக்கு டேயை சுத்தமாக பிடிக்கலன்ட்டு இப்போவே என்கிட்ட சொல்லு, நான் சொன்னாட்டே கேட்பான், இப்போவே இந்த மேரேஜை பிரேக் பண்ணி உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டுருவான், டே உனக்கு வேண்டாமா, டே உனக்கு பிடிக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீ இப்போ சொல்லு,
எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் லவ்வே பண்ணலன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு, நான் இப்போவே இந்த மேரேஜ்லேருந்து பிரேக் பண்ணி விட்டுருந்தேன் உன்னை, நான் சொன்னால் டிவோர்ஸ் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சுகா பேசுகிறத பெட்ரூமை ரெடி பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டு வெளியே வர நம்ம கேட்டுட்டு ஜொங்குக்கு என்ன மாதிரி சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி சுகாவையும் ஜொங்குக்கையும் நோட் பண்ணிட்டு பாரு. அந்த மாதிரி நோட் பண்ணால் ஜொங்குக்கு அவனை வேணால் போக சொல்லி எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ப்ராமிஸாக கண்டிப்பாக உன் கூட இருந்தால் உனக்கு உன் கூட இல்லாட்டா உனக்கு ஓகே தானே, இப்போவே நான் வேணா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன், நீ லவ் பண்ணல, நெக்ஸ்ட் டேயே பாரு நான் இன்னொரு கேர்ளுக்கும் மேரேஜ் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பர்சனை மேரேஜ் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஒரு கேலோட பிக்கை வர ஜொங்குக்கு கடுப்பேற்றிட்டுருக்காங்க. ஜொங்குக்கிட்டே காட்டுறாரு, இது என்னோட அங்களோட டாக்டர் தான், இந்த கேர்ளு தான் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது, ஆனால் அந்த கேர்ளை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஒன்று அவன் மேரேஜ் பண்ணியிருக்கான், நீ என்னென்னா அவனை ரிஜெக்ட் பண்ணுறல, சரி ஓகே உன் மேரேஜை நான் இன்றைக்கே பிரேக் பண்ணியிருந்தேன், அந்த கேர்ளுக்கும் என் உன் மேரேஜுங்கிற மாதிரி ஜொங்குக்கு கடுப்பேற்றுனா அந்த மில்க் ஷேக்கு தூக்கி வீசிட்டு என்னடா நினச்சிட்டு இருக்கேன், என்ன காண்டாயிட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சுகாக்கிட்டேயே ஃபைட்டுக்கு போகிறாரு. என்ன திமிரு இருந்தால் இன்னொரு கேலோட பிக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு மேரேஜ் பண்ணி வைப்பேன் என்கிட்டே சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி கட்டவும் இதே டென்ஷன் தானே அவனுக்கு அன்னைக்கு இருந்திருக்கும். உன்னே லவ் பண்ணிவிட்டு உன் பக்கத்தில் இன்னொரு கேர்ள் வந்து உட்காந்துருக்க மொமெண்ட்டை பக்கத்தில் அவனுக்கு இதே மாதிரினா டோன் இருக்கும், அதனால தானே அவனை அந்த மாதிரி அவன் பனிஷ் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜொங்கு எதுவுமே பேசாமல் அமைதி அப்படியே சோஃபாவில் உட்காந்தோம். புரிஞ்சுக்கோ ஜொங்கு, உனக்கு சைல்ட்லேருந்தே டேயோட பேரண்ட்ஸையும் டேயோட ஹோஸையும் சுத்தமாக பிடிக்காது, அதுக்கு என்ன பண்ணுவான், சைல்ட்லேருந்து நீ பார்த்ததே கிடையாது, அவனை பார்த்தவொடனே உனக்கு பிடிச்சிருச்சு, நீ லவ் பண்ணிட்ட, நீயே தான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, நீயே தான் எல்லாங்கிற மாதிரி அவன்கிட்ட பேசினது நீ தான், நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ. அப்புறம் உன்னை தேடி வர ஒருத்தன் அப்புறம் உன்னை விட்டு மூவ் ஆனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஷோ அங்கேருந்து போனால் தான் ஜொங்குக்கு என்ன மாதிரி திங்க் பண்ணுறான்ங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு ரொம்ப அமைதியாக கேஷுவலாக கிளறங்கி வந்து நைட்டு டின்னருக்கு ஃபுட்டை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தால் ஜொங்குக்குமே ரொம்ப ஹவர்ஸ் ஆகும், 2 ஹவர்ஸ் ஆகுது, திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்காரு. ஷோவா சொல்லிட்டு போனது திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு, ஜொங்குக்கு வந்து சாப்பிடுங்கிற மாதிரி நம்ம சொல்லவும் அப்படி நிமிண்டு பார்ப்பார். அந்த மாதிரி பார்த்தா என்ன வேணும் இப்போ உனக்கு, எதுக்கு ஃபேஸ் அப்படி போகுது, வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு அப்படியே கொண்டு வந்து டைனிங் டேபிளில் உட்கார வச்சுட்டு ஃபோட்டோ எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து வைக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்து வைக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணபடியும் பார்த்துட்டு இருப்பார். அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா ஏதாவது சொல்லணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எதையுமே பேசாமல் ஃபுட்டை எடுத்து அப்படியே நம்ம ஜொங்குக்கு சாப்பிட்டபடி நேராக ரூமுக்கு போவாரா. அந்த மாதிரி ரூமுக்கு போனால் இன்றைக்கி நம்ம ஜொங்குக்கு பேட்டே ரூமுக்குள்ளே வந்து பஸ் நைட் ஒர்க்கெல்லாம் பண்ணலை, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஒர்க்கு தான் பண்ணி வச்சுருக்காரு. கேக்கு, கேண்டில்ஸு, ஜொங்குக்கு பிடிச்ச சாக்லேட்டு, போடா குறைக்கிற ஜொங்குக்கு கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ அந்த ரூம்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டு ஜொங்குக்கு வந்து ஒரு ஷாக்காக ஒரு சர்ப்ரைஸான மூமெண்ட்டில் இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜொங்குக்கை பேக்கப் பண்ணபடி ஜொங்குக்கோட நெக்கில் சாஃப்டாக கிஸ் பண்ணபடி ஹாப்பி பர்த்டே பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என் பேட்டை உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக் நோட் பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதான் சர்ப்ரைஸ் பண்ணான்னு இந்த ஒர்க்கெலாம் பண்ணேன், பேட்டே கேக் கட் பண்ணலாமா, ரொம்ப ஹவர்ஸாக டொமக்ஸ் அந்த கேக்கு தான் வெயிட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னால் ஜொங்குக்கு ஸ்மைல் பண்ணபடி நம்ம நோட் பண்ணிவிட்டு 2 பேர் மட்டும்தான் அந்த ரூமில் இருக்காங்க, அதனால கொஞ்சம் ப்ளே பண்ணபடி கேக்கை கட் பண்ணி டேயோட ஃபேஸில் அப்படியே நம்ம ஜொங்குக்கு அப்படியே க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணுவார். அந்த மாதிரி அப்ளை பண்ண ஸ்மைல் பண்ணபடி ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்போ என் மேலே கோவம் போயிருச்சா, ஹேங்க்டாண்டா டேங்க் பண்ணணும் என்னெல்லாமோ சொல்லி ஜொங்குக்கு கோட்டிலேருந்து குறைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு க்ரீம் எடுத்து ஜொங்குக்கூட ஃபேஸில் நெக்குக்கிட்டலாம் அப்படியே அப்ளை பண்ணுறாரு. என்ன பண்ணுற, நான் உன் சீக்ஸில் மட்டும் தானே ரப் பண்ணேன், நீ என்ன என் பாடி முழுக்க ரப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆன் பண்ணால் இப்போ அதில் என்ன பேபி ப்ராப்ளம், நான் தானே ரப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு அந்த ஃப்ளோரில் லாக் பண்ணபடி ஜொங்குக்கு மேலே நம்ம ஓவர் ஆகுறாரு. ஏதோ கேக்கு சாப்பிட்ணுன்னா நானும் கேக்கு தானே சாப்பிட போகிறேன் ஆங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் தான் டாப்பாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு சொல்லவும் வேணால் ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸஸை ரிமூவ் பண்ணால் என்ன நம்மக்கிட்ட இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுறானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதெல்லாம் முடியாது டாப் நான்டானுங்கிற மாதிரி மூவ் ஆன் பண்ணபடி வந்து நம்ம ஜொங்கு கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜொங்குக்கு அலோவ் பண்ணுறதே இல்லை. ஜொங்குக்கு அவருக்கு மேலே ஓவரான பொசிஷன்லேயே
கிரிப்பாக லாக் பண்ணபடி நம்ம ஜங்குக்கோட லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணபடி நம்ம ஜங்குக்கூட நம்ம டைட்டை ஸ்பெண்ட் பண்ணால் டேப் பண்ணுற மூமெண்ட், டேப் பண்ணுற ரப்பிங், ப்ரெஸ் பண்ணுறது, கிஸ் பண்ணுற அந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கு செம ஃபீல் ஆகி டேயோட கண்ட்ரோலுக்கு நம்ம ஜங்குக்கு போயிட்டாரு. அந்த மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக்கு எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணபடி ஜங்குக்கு மேலே ஓவரான பொசிஷனில் ஜங்குக்கு இன்சர்ட் பண்ணபடி டேக்குக்கு 2 பேருமே இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருந்தால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுமா, மார்னிங்கே 2 பேருமே ஃப்ளோரில் தான் ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் எழுந்துக்கிறது நம்ம ஜங்குக்கு தான். இப்படி எழுந்து பக்கத்தில் டேயோட ஆப்ஸில் ஹெட்டாக வச்சபடி டேயை ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ரொம்ப ஷை ஆகி இவனை என்னமோ நினச்சேன், என்கிட்டயே அந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கான் பாரு, இவனுக்கு ஏஜ் கம்மி நினச்சது தப்பாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி எழுந்துக்கிட்டு நேராக ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறாரு. ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு அப்படியே டேக் கூட இருந்த அந்த க்ளோசிங் மூமெண்ட்டை திங்க் பண்ணபடி ஷையானபடியே ஃபுட்டை ரெடி பண்ணுவாரா, இந்த மாதிரி ரெடி பண்ணால் நம்ம டே தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கம்பெனிக்கு ரெடி ஆகி நேராக கீழே இறங்கி விடுறாரு. ஜங்குக்கு இந்த மாதிரி கிச்சனில் ஒர்க் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கை பேக்கப் பண்ணபடி அடா நீ எழுந்துக்கிட்டல என்னையே எழுப்பலை அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி பேசுனா அது வந்து டே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஷைலாம் ஆகுறாரு. என்ன ஆச்சு டே ஜங்குக்கு, என்னடா என் முன்னாடி பண்ணுற, ஜங்குக்கு ஷை ஆனன்னு மட்டும் சொல்லாட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு இன்னும் ஷை ஆகிறத பார்த்துட்டு டே அப்படியே ஸ்மைல் பண்ணபடி இன்னும் பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி டீச் பண்ணால் தள்ளி போட்டு ஏன் இந்த மாதிரி என்ன நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி டே மூவ் ஆன் பண்ணிவிட்டு கிச்சனை விட்டு வெளியே வந்தா, ஐயோ அவ்வளோ ரூடாக கட்டிட்டுன்றவனோட ஃபேஸில் இவ்வளோ ஷைலாம் வருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கை கலாய்ச்சபடி கொஞ்சம் டீச் பண்ணபடியும் நம்மகிட்டே ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணிகிட்டு இருந்தா, கம்பெனிக்கு டைம் ஆயிடுச்சு, நீ முதல்ல ப்ளே பண்ணுறது நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபுட் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்லானுங்கிற மாரி 2 பேருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆனால் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபீட் பண்ணி செம்ம க்யூட்டாக சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டோம் ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பி, ஜங்குக்கோட டேக் ரொம்ப ஹாப்பி. தான் லவ் பண்ண பர்சன்ட்டாக மேரேஜ் பண்ணியாச்சு, மேரேஜ் லைஃப்குள்ளேயும் மூவ் ஆச்சு, ஜங்குக் நம்ம கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறானுங்கிற மாரி ஒரு ஹாப்பியான மூமெண்ட்லேயே இந்த மாதிரி ஃபுட்டை ஃபீட் பண்ணி மாட்டி மாட்டி க்யூட்டாக சாப்பிட்டுக்கிறாங்களா. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஜங்குக்கு நேராக அவரோட கம்பெனிக்கு போவாரா, டேக் கூட இருக்கிற வரைக்கும் செம்ம பன்னி பை மண்டி க்யூட்டாக இருந்தவர் கம்பெனிக்குள்ளே என்ட்ரானதோட ரக்கட் பாயாக சேஞ்ச் ஆகிட்டார். என்ன திமிரண்டு கிம் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனா, பாஸ் அது உங்கள் ஹஸ்பண்டோட கம்பெனி தானே, இருந்தாலும் அது என்னோட எனிமி கம்பெனி, டாப் 3 பிளேஸ்லேருந்து 4th பிளேஸ்லேருந்து 2வது பிளேஸ் 1st பிளேஸுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு எம்ப்ளாய் முன்னாடி. இந்த மாதிரி கட்டுனா இந்த மூமெண்ட்டை பர்சனல் செக்யூரிட்டி நோட் பண்ணிவிட்டு ஐயோ நம்ம பாஸ் என்ன பண்ணனே தெரியலையே, ஹஸ்பண்டோட கம்பெனி அந்த கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப்பில் இருந்துக்கிட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு எனிமி மண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஓகே பாஸ் நீங்கள் சொன்ன ஒர்க்கெலாம் நாங்கள் கரெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கோட பர்சனல் பாடி கார்டெல்லாம் ஜங்கு கொடுக்குற ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ சிஓ ரூமுக்குள்ள நம்ம ஜங்குக்கு தான் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் வருது, அந்த ட்ரெண்ட் நமக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். டேக்கிட்ட வந்து கால் வருது. இந்த மாதிரி கால் வந்தால் என்னடா டேக் கால் பண்ண மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி அந்த காலை பிக் பண்ண அடுத்த செகண்டே நம்ம ஜங்குக்கோட வேர்ல்டில் இல்லை டேயோட வேர்ல்டுக்கு போயிட்டாரு. என்னாச்சு டேயாங், எந்த டைட்டில் கால் பண்ணியிருக்க, எனக்கு ஞாபகமாக இருக்குது பேபி, அதான் உன்னை மீட் பண்ணலான்னு திங்க் பண்ணுறேன், ஆனால் நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேனே அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் டேடா இப்போவே உன்னை பார்க்கணும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ என் கம்பெனிக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சிஓ ரூம் டோர் ஓப்பன் பண்ணப்படிட்டே என்றாகவும் டேய் என்கிட்ட பேசிட்டு தானடா இருந்தா, உன் கம்பெனிக்குள்ளே என்றாக சொல்ல தான் உனக்கு காலே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஜங்கு கிட்ட க்ளோஸை வந்து ஜங்குக்கோட சீட்டை மூவ் ஆன் பண்ணபடி ஜங்குக்கோட டைஸில் 2 பக்கம் லெக்கப்பட்டபடி ஜங்குக்கு சீட்டோட லாக் பண்ணுறாரு. ஏன்ட்டே எதுக்கு இவ்வளோ அவசரம் அப்படிங்கிற மாதிரி
ஜோங்குக்கிட்டே நோட் பண்ணேன். டைட்டை வேஸ்ட் பண்ணான்டான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன பொசிஷன்லடா வண்டி என் டைஸில் உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் டீயை பிடிச்சி திட்டுவாரு. முதல்ல எழுந்து போவோம், பொசிஷன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி டேயை வந்துட்டுனா அதெல்லாம் முடியாது, நாங்கள் ரெண்டு எங்கேயும் போக மாட்டேன், மேரேஜ் ஆக்கி ஹனிமூன் போகிறத விட்டுவிட்டு கம்பெனி ஒர்க்குக்கு வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டுனா கம்பெனி விட்டு பேசினா ஜொங்கு காண்டாகிறாரு. என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கட்டே அப்படிங்கிற மாதிரி கோமாட்டிட்டுனா அச்சோ தெரியாமல் கம்பெனி விட்டு பேசிட்டேன், கோபப்படாத ஒரே ஒரு கிஸ் மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி சீக்ஸில் மட்டும் கிஸ் பண்ணிவிட்டு எழுந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீக்ஸ் பண்ணிட்டு நான் முடியாது, நான் ஃபேஸில் தான் கிஸ் பண்ணுவேங்கிற மாதிரி ஃபேஸ் மில்க்கு கிஸ் பண்ணுவாரா. இப்படி கிஸ்ஸு தான் லிப்பு பண்ணுறதுன்னு பார்த்தா ஜொங்குக்கோட பாடி முழுக்க டேயோட ஹேண்ட்ஸ் ப்ளே பண்ணபடி ஜொங்குக்கோட ஃபேன்லேயே கை வைப்பாரா அந்த மாதிரி வச்சா டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி நம்ம ஜொங்குக்கு லைட்டாக இருக்கிறாரு. நான் தான் நினச்சேன்டா நீ உட்காந்த பொசிஷனே சரியில்லைன்ட்டு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை போட்டுட்டு இருக்குன்னா ஏன் பேபி இந்த மாதிரி உன் பேபி கஷ்டப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். நீ தாண்டா என்கிட்ட பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்ருக்க, நான் தான் பெயினில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நைட்டு பண்ணதெல்லாம் ஹெவி பெயினாக இருக்குது, கம்பெனியில் வந்து ப்ளே பண்ண வேண்டியா, ஒழுங்கா வந்து போ. என்னாச்சு ஜோங்கு கோமாயிட்டியா என்ன, பிச்சிருவேன்ட்டே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா என்னோட மாம் உன் மாம் நம்ம ரெண்டுத்துக்கு ஒரு பேபி இருந்தால் ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால எப்படி 2 பேரும் தூரமாக இருந்து எப்படி பேபி போட்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஜொங்குக்கிட்ட ப்ளே பண்ண ட்ரை பண்ணால் ஜொங்குக்கிட்டேயோட ஹேண்ட்ஸில் அடிக்கிறாரு. டேன் கடுப்பிட்ட கம்பெனியில் வந்து ப்ராப்ளம் பண்ணினா நான் காண்டாயிருவேன், முதல்ல 2 போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை மூவ் ஆன் பண்ணா. அவ்வளவுதானா, எல்லாம் முடிஞ்சிடுச்சான், எப்படிலாம் நீ உன் டேயை கஷ்டப்படக்கூடாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்கு பக்கத்தில் க்ளோஸாக வந்து ஜொங்கு கூட செஸ்லாம் சுரண்டிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன நம்மக்கிட்ட இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணிகிட்ருக்கான். இல்லை ஜொங்குக் ப்ளே பண்ணுற க்யூட்டான மொமெண்டெல்லாம் பார்த்து ஓகே மட்டும் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, க்யூட் பாய் மறைஞ்சி ரெக்கார்ட் பாய் வெளியே வந்துடுமா, அப்புறம் முடியாதுன்னு நீ கட்டுனாலும் ஒன்று அவன் விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் ஐஸப்பா கடை அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்டே நோட் பண்ணபடி டேயை ரிஜெக்ட் பண்ணுவாரா. என்னடா ரிஜெக்ட் பண்ணுறியா, ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி டேக்கு கொஞ்சம் க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணபடி ஃபைட் பண்ணிட்டு இருந்தா அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணபடி ஒரு பர்சன்ட் என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி அதோட ஜொங்குக்கோட ஃப்ரெண்டோட நேமை வேணாம் ஜெனின்னு வச்சுப்போம். ஜெனி இந்த மாதிரி என்ட்ராகி ஜங்குக்கு உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சாமே அப்படிங்கிற மாதிரி என்ட்ரானோ நம்ம டே தான் அப்படியே திரும்பி ஜெனி நோட் பண்ணா ஹாய் ஜெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை விட்டு மூவ் அன்னைக்கு வந்த வீட்டில் ஜெனியை ஹக் பண்ணுவாரா, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக் அந்த மாதிரி ஹக் பண்ணிவிட்டு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நான் உன்னை மேரேஜுக்கு கூப்பிடலான்னு நினச்சேன், சாரி அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ரொம்ப இயர்ஸ் கழிச்சு பட்டா இப்படி பேசிப்பாங்க அந்த மாதிரி பேசுகிறாங்களா. போட்டோ குறைக்க அந்த கேலி ஜொங்கு கூட ஷார்ட்டை பிடிச்சி இழுக்கிறது, செஸ்ஸுக்கிட்ட அடிக்கிறது, ஹேண்ட்ஸை பிடிச்சி கீழறதுங்கிற மாதிரி பயங்கரமாக ப்ளே பண்ணபடியே நம்ம ஜொங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்குமே அதை வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான மூமெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் க்ளோஸாக பேசினா இந்த மாதிரி அடிக்கிறதுலாம் உண்டு இல்லை, அந்த மூமெண்ட்டில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜங்குக்குமே அந்த கேலை அடிச்சிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி 2 பேர் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை அதே பிளேஸ்லேருந்து நோட் பண்ணுற நம்மட்டே செம்ம கடுப்பில் உச்சக்கட்ட ஜலஸில் நிற்கிறாரு. ஜலஸில் பயங்கரமாக சிஓ சீட்டில் காலுக்கு மேலே கால் போட்ட பொசிஷன்லேயே ஜங்குக் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தான். நம்ம ஜெனிக்கிட்ட பேசுகிற வரைக்கும் பேசிட்டு இதான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி டே இன்ட்ரோ கொடுக்க திரும்பினா டே செம்ம கடுப்பில் பாட்டு முறைச்சிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி முறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்டே நோட் பண்ணோம். ஹாய் ஜெனி, நான் தான் கிம் டயாங், ஜொங்குக்கோட ஹஸ்பண்ட். எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, அது நாங்கள் சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி டே எழுந்து வந்து பேசிட்டு ஜொங்குக் அப்படி ஜொங்குக்கு ஜெனிக்கு நடுவில் நம்ம டே அந்த பொசிஷனில் ஜெனிகிட்ட பேசிட்டு அப்படியே ஒரு மாதிரி டார்க் லுக்கில் செம்ம ஆங்கிரி டோனிங்கில் ஜொங்குக்கு பாட்டு திரும்புகிறாரு. ஹவுஸுக்கு ஒரு வேலை அங்கேவா உன்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அங்கேருந்து வேகமாக வெளியே போனால் இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோர்ட்டில் திட்டிட்டு போகிறானுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே அமைதியாக ஜெனிக்கிட்ட பேசிட்டு
அப்படியே நேராக அந்த கேர்ளை ஹவுஸுக்கு அனுப்பிட்டு ஜங்குக்குமே ஹவுஸுக்கு வர அந்த மாதிரி வந்தோம். ஹவுஸில் செம்ம கடுப்பில் நம்ம டே உட்காந்துருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரியே பேச ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம டே இக்னோர் பண்ணப்படி ஹவுஸ்லேருந்து வெளியே வர அந்த மாதிரி போனால் நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியாமல் என்ன ஆச்சுங்கிற மாதிரி டவுட்லேயே நம்ம ஜங்கு டே நோட் பண்ணோம். நைட்டு 9 o'clock தான் நம்ம டே உள்ளே என்ட்ராகிறாரு. ட்ரிங்க் பண்ணப்படி இந்த மாதிரி என்றானம் ஜங்குக்கிட்டே வரட்டுண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஜங்குக்குள்ளே என்றான மூமெண்ட்டை பார்த்துட்டு ஏன்னாச்சு டேயாங் எதுக்காக ட்ரிங்க் பண்ண, நீ எப்போ கிளப்புக்கு போன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னாச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக கேட்டுட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டே பிடிக்க வேண்டா ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்றாரு. என்னாச்சு டே எதுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்கு கிட்ட க்ளோஸாக ஜெனி எங்கெல்லாம் டச் பண்ணியிருப்பா அடிச்சிருப்போம் அந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணியிருப்பார்ல. அந்த மூமெண்ட்டுக்கு அதே பிளேஸில் ஜெனி எப்படிலாம் அடித்தாரோ அதே மாதிரி நம்ம டே அடித்து காமிச்சிட்டு ஜங்கு கூட நெக்க கிரிப்பாக பிடிச்சபடி சோப்பாவில் லாக் பண்ணுவாரா அந்த மாதிரி லாக் பண்ணால் ஜங்குக்கு ஷாக்கில் நம்ம டே நோட் பண்ணா என்னடா என்ன அந்த கேர்ள்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கிற அவள் என்னடா ஏன் வைஃபை அங்கே இங்கேங்கிற மாதிரி எல்லா பக்கமும் அடிச்சுக்கிட்டு இருக்கா, நீ ஸ்மைல் பண்ணபடி இந்த ஹேண்ட்ஸ் அவகிட்ட ப்ளே பண்ணுது, ஏன்டா அங்கே இந்த மாதிரி வியாடா பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எதுக்கு வியாடா பேசுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே கிரிப்பாக பிடிச்சபடி இந்த ஹேண்ட்ஸ் தானே அவளோட பாடியில் அங்கங்கே அடித்து ப்ளே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹேண்ட்ஸை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறாரு, பெயின் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தோம் பெயின் தாங்க முடியாமல் நம்ம ஜங்குக்கு அப்படியே கட்டுறாரு. என்ன டே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி கட்டுனா நம்ம டே தான் அந்த ஹேண்ட்ஸை விட்டுட்டு வச்சுச்சோ ஜங்குக் எதுக்கு அழுற, ஏன் அழுற, இப்படிலாம் எல்லாரும் ஜங்குக்கு நீ அழுத என்னால் பார்க்க முடியாது, நீ தானே டே இப்படிலாம் பண்ண, இப்போ எதுக்கு அழுறன்னு கேட்குறீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை மூவ் ஆன் பண்ணலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணும். நீ எப்படி அந்த கேர்ள்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருப்பேங்கிற மாதிரி மறுபடியும் அதே டாப்பிக்கில் பேசுகிறாரு. இப்படி பேசுகிறத பார்த்துட்டு டேயை மூவ் ஆன் பண்ணிவிட்டு எழுந்து ரூமுக்கு போயிடலான்ங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு எழுந்துக்கிட்டோம். டேய் ஜங்குக்கு பேக்கப் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சிட்டு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, என்னென்ன பைட்டியை நினச்சிட்டு இருக்கியா, உனக்கு நல்லா தெரியும்ல உன்கிட்ட உன் சேடை பக்கத்தில் உரசிட்டு இருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்கடுன்னு எத்தனை டைம் சொல்லியிருப்பேன். என் பிரதர் சுகா கிட்ட நீ க்ளோஸாக ஃப்ரெண்டாக பேசுகிறது சில டைம் எனக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். அப்படி இருக்க சொல்ல ஒரு கேர்ள்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்க. அன்றைக்கி அந்த கிளப்பில் நான் எதுக்கு ஒன்று பனிஷ் பண்ணேன், உன் பக்கத்தில் இன்னொரு பர்சன்ட் இருக்க போயிட்டானே. அப்படி இருந்தோம் நான் அந்த பிளேஸில் இருக்கேன்னு தெரிஞ்சும் அந்த கேர்ள்கிட்ட நீ அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறியா, அவ்வளோ க்ளோஸாக நடந்துக்கிற. அந்த கேர்ள் உனக்கு நிறைய டைம் ப்ரொப்போஸ் பண்ணலாமே, ஏன் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆல்ரெடி அந்த ஜெனி நிறைய டைம் நம்ம ஜங்குக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பா. பட் நம்ம ஜங்குக்கு தான் ஃபீலிங்ஸ்னு ஒன்று உண்டு இல்லை, அது வந்துருக்காது. அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் எனக்கு ஃபீலிங்ஸ் எதுவுமே வரலட்டே, அதனால தான் நான் அந்த மாதிரி அவள் ப்ரொப்போஸ் பண்ண சொல்ல நான் அதை ரிஜெக்ட் பண்ணேன். இப்போ எதுவும் ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கிட்டே பேசுகிற மூமெண்ட்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப ஹேட்டாகவும் பெயினாகவும் இருக்குது. இருந்தாலும் எதையுமே பேசாமல் க்ரை பண்ணப்படிட்டே பேசுகிறதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி பெயினான மூமெண்ட்டில் இருந்தோம். ஜங்குக்கு அந்த பேக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணபடி இந்த டே தானே லவ் பண்ணுற, என் மேலே மட்டும்தானே ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்ட்டே இவ்வளோ வியலாக நடந்துக்கிற, எப்போதுமே எனக்கு உன் மேலே மட்டும்தான் ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு ஹாக் பண்ணபடி கிரிப்பாக பிடிப்பாரு. அந்த மாதிரி பிடிச்சா டே நடந்துக்கிற இந்த மூமெண்ட் ரொம்ப ரொம்ப வியடாக இருக்குது நம்ம ஜங்குக்கு. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயை நோட் பண்ணப்படி இருந்தால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம ஜங்குக்கு கம்பெனிக்கு ரெடியாகி ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கீழே எழுந்து வர டேயை நோட் பண்ணிவிட்டு ஃபுட்டை எடுத்து சர்வ் பண்ணுவாரா. அந்த மாதிரி சர்வ் பண்ணோம். டேயுமே சாப்பிட்டுட்டு ஜங்குக்கு பட்டபடி முறைச்சபடி தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சிக்கிட்டு இருந்தோம். என்னாச்சு டே ஃபுட்டில் ஏதாவது உனக்கு பிடிக்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படி இழுத்து புஷ் பண்ணபடி டே ஜங்குக்கு டைஸில் உட்கார வச்சபடி ஏன் நான் அந்த மாதிரி முறைக்கிறேன்னு உனக்கு தெரியவே தெரியாதா ஜங்குக், இன்னசென்ட் பாய் மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு எதுவுமே பேச முடியாமல் நேற்று இப்போ நடந்த ஃபைட்டு திரும்பவும் ஸ்டார்ட் ஆக போட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கோட ஐஸ்லாம் அப்படி கலங்கினா ஜங்குக்கோட சீக்ஸில் அப்படி நம்மகிட்ட கிஸ் பண்ணபடி எங்கே பாரு ஜங்குக், அது என்னமோ தெரியல
சைல்ட்லேருந்தே நான் ரொம்ப சிங்கிளாகவே என் கிராண்ட்மா ஹவுஸில் இருந்துட்டேன். எனக்கு என் பேரண்ட்ஸோட லவ் மட்டுமா கிடைக்கவே இல்லை. என் ஃப்ரெண்டு மட்டும்தான் என் கூட இருந்தான். ஜிமினாவால் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் பாண்ட் அண்ட் ஃப்ரெண்டிங் பாண்ட் அந்த மூமெண்ட்டில் ஃப்ரெண்டோட லவ் தான் எனக்கு கிடச்சிச்சு. என்னை பிளேஸ்க்கு என்றாக சொல்ல உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு. அதேமாரி உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி. உன்னோட ஒட்டுமொத்த லவ்வும் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். நான் மட்டும்தான் இந்த ஃபீல் பண்ணணும். இந்த ஜங்குக்கோட வேர்ல்ட் மொத்தமாக அந்த டேயாக மட்டும்தான் இருக்கணும். அந்த ப்ளீஸில் நீ இன்னொரு பர்சன்ட்கிட்ட க்ளோஸாக பேசுகிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேச சொல்லி ஜங்குக்கோட ஒரு ஐஸ்லேருந்து அப்படியே ஒரு துளி ட்ராப் டீரி விழுமா. அந்த டீரி அப்படியே லைட்டாக ரப்பினபடி நான் உன்னை திட்டணும்னு சொல்லலை. என்னால் நீ இன்னொரு பர்சன்ட்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிற மூமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால தான் நேற்று ரொம்ப ஹாஷாக நடந்துக்கிட்டேன். சாரி, ப்ளீஸ் என்ன நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எல்லா பர்சன்ஸ்கிட்டையும் க்ளோஸாக இருக்கிறத முதல்ல பிரேக் பண்ணு. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு வந்து ஓகேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை விட்டு எழுதிக்கலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் ஜங்குக்கு டைஸில் வச்சபடி ஜங்குக்கு ஃபுட்டாக ஃபீட் பண்ணி விட்றாரு. ஜங்குக்குமே டேயோட சேஞ்சிங் கேரக்டர் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு டேக்கு ஒவ்வொரு மாதிரி வியர்டாக இருக்குங்கிற மாதிரி நோட் பண்ணபடி அந்த ஃபுட்டை சாப்பிட்றாரு. இப்போ கம்பெனியில் தான் இம்பார்ட்டண்டான ஒர்க்கை பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம ஜங்குக்கோட பர்சனல் செக்யூரிட்டினா ஜங்குக்கிட்ட வந்துட்டு டேயோட கம்பெனியில் மீட்டிங்கா நெக்ஸ்ட் டே எல்லாருமே அந்த பிளேஸ்க்கு அரேஞ்ச் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட சொன்னால் எதுக்காக தேவையில்லாமல் இப்போ மீட்டிங் பண்ணியிருக்கான் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் மீட்டிங்க்கு வரல, நீ டேரக்டாக போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சொன்ன டேட் ஆடு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மீட்டிங்க்கு நீங்கள் தான் கண்டிப்பாக போகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு தான் எதுக்கிட்டே கம்பெனிக்கு கூப்பிட்றான்னு தெரியலையேங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கிட்டேன். சரி ஓகே நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டு 9 o'clock ஆயிடுச்சு. இன்னுமே நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு டெண்டருக்காக கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார்ல அந்த பிளேஸ் அந்த டெண்டருக்காக தான் இன்னுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நைட்டு 9 o'clock தாண்டி 10 o'clock ஆக போகுது. இந்த மூமெண்ட்டில் பயங்கரமாக அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ரொம்ப பசிக்குமா டைம் என்னன்னு தெரியலையே ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கே ஃபுட்டு வேணுமேனுங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே லேப்டாப்பை விட்டு மூவ் பண்ணனா லேப்டாப்புக்கு பேக் சைடில் தான் நம்ம காலுக்கு மேலே கால் போட்ட பொசிஷன்லேயே ஜங்குக்கு பாட்டுப்படியே உட்காந்துருக்காரு. இந்த மூமெண்ட்டை பாட்டு டேயை பாட்ட ஷாக்கில் டக்குன்னு சேர்லேருந்து எழுந்துட்டு பயத்தில் நிற்பாரா அந்த மாதிரி என்ன ஆச்சு ஏன் இப்போ என் கோஷ்டை பட்ட மாதிரி கட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி ஷாக்லேயே நம்ம நோட் பண்ணால் ஐயோ பேபி இப்போ நீ என்ன நோட் பண்ணியா கிட்டத்தட்ட 4 hours நான் உன் முன்னாடியே தான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எழுந்து நேராக ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்தேன். இப்போ என்ன மாதிரி ப்ராப்ளம் பண்ண போகிறான்னு தெரியலையேங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டே இருந்தான். டைம் என்ன ஆகுது ஹவுஸுக்கு வரட்ட விட்டுட்டு லேப்டாப் முன்னாடி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி லேப்டாப்பை பார்க்கலான்ங்கிற மாதிரி வந்தால் லேப்டாப் முன்னாடி நம்ம ஜங்குக்கு வந்துடுறாரு. ஏன்னா டெண்டருக்காக தானே ரெடி பண்ணிகிட்ருக்குற அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக லேப்டாப்புக்கு முன்னாடி வந்தான். ஐயோ பேபி அந்த அளவுக்குலாம் நான் பேட் பாய் கிடையாது. உன் லேப்டாப்பில் இருக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதை வச்சு எதாவது நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கு. எதுக்கு இப்போ லேப்டாப் முன்னாடி இப்படி வந்துட்டு நிற்கிற நீ கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஹார்ட் ஒர்க் விஷயம்லாம் நீயே டெலீட் பண்ணிடாத லேப்டாப்பை விட்டு மூவ் ஆன் ஆகு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே ப்ராடக்ட் சொல்லிட்டு இருக்கவும் அது இம்பார்ட்டண்டான ஒர்க்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் தான் பாட்டேனே என் பேபி பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ண மூமெண்ட்டு இங்கே பாரு 4 கிட்டலாம் எவ்வளோக்குள்ளே பாட்ரஸ் வந்துச்சுன்னு பாரு இவ்வளோக்குள்ளே ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணாதான் இந்த மாதிரி டயர்ட் ஆவாங்கன்னு பார்த்தா நீ ஒர்க்கை பண்ணியே டயர்டாகிடுது ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டே கொண்டு வந்து சோஃபாவில் நம்ம ஜங்குக்கு உட்கார வைப்பார். அந்த மாதிரி உட்கார வச்சோம். ஜங்குக்கு இப்போ கூட ஒரு மாதிரி ஷாக்கான மூமெண்ட்டில் நோட் பண்ணால் என்ன எதுக்கு என்ன அந்த மாதிரி பார்க்குற இல்லட்டே ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் என்னது இதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு ஃபுட்டு விட்டுருக்காரு. அந்த அப்படியே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி சரி மாவட்ட காட்டு நான் ஃபீட் பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மவுட்டை ஓப்பன் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி ஃபீட் பண்ணி விட்டா
என்னால் டேயை புரிஞ்சிக்கவே முடியல. ஒவ்வொரு செகண்டு ஒவ்வொரு மாடி நடந்துக்கிறானேங்கிற மாதிரி திங்க் பண்ணபடியே அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ 2 பேருமே சாப்பிட்டாச்சு. அந்த மூமெண்ட்டுக்கு திரும்பவுமே நம்ம ஜங்குக்கு வந்து அந்த லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் டேயோட ஐஸை கிரிப்பாக கரைச்சி போட்டு கட்டி வச்சுருக்காரு நம்ம ஜங்குக். இந்த மாதிரி கட்டி வச்சுருந்தான். ஜங்குக்கை பேக்கப் பண்ணபடி, என்னம்மா பேபி ஒர்க் பண்ணிகிட்ருக்க? அது சரி, நீ ஒர்க் பண்ணுற சரி, என் ஹேண்ட்ஸையும் என் ஐஸையும் ஏன்டா அப்படி கட்டியிருக்க அப்படிங்கிற மாதிரி லிப்பு மண்டில் பேசிக்கிட்டு ஜங்குக்கோட சீக்ஸ்லலாம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மவுட்டுக்கும் ஒரு கர்ச்சீப் வச்சு நான் கட்டியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லவும், என்ன பேபி ரொமான்ஸ் பண்ண ஹஸ்பண்ட் பக்கத்தில் வந்தால் இந்த மாதிரி இக்னோர் பண்ணுறேன். இப்போ எதுக்கு என் ஐஸில் ஹேண்ட்ஸ்லாம் கட்டினேன்? ஐஸு நான் என்ன ஒர்க் பண்ணுறேனுங்கிறத நோட் பண்ணும். ஹேண்ட்ஸு என் பாடியில் எல்லா பக்கமும் ப்ளே ஆகும். லிப்பையும் நான் கட்டி வச்சுன்னு இருக்கணும். ஏன்னா அந்த லிப்பு தான் இப்போ என் பாடியில் எங்கே இல்லாமல் ப்ளே ஆகுது. டேங், நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்கிட்ட ப்ளே பண்ணாட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினேன். ஹேண்ட்ஸையும் ஐஸையும் கட்டினா நான் சும்மா இருப்பேனாங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸில் நெக்லலாம் அப்படி கிஸ் பண்ணபடி அப்படியே லைட்டாக லிக் பண்ணி பைட் பண்ணுறாரு ஜங்குக்கோட நெக்கை. இந்த மாதிரி பண்ணால் ஜங்குக்கு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டே பிரேக் ஆகுது. பண்ணுற மூமெண்ட்டில் ஜங்குக்கோட ரியாலிட்டி இழக்கிறாரு. என்னடா பண்ணிகிட்ருக்க? என்னை ஒர்க் பண்ண விடுறா, ஏன்டா இப்படி நான் பாடா பட்டுறேங்கிற மாதிரி மூவ் ஆன் பண்ணேன். நீ பாட்டுக்கு ஒர்க் பண்ணு, நான் பாட்டுக்கு ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கை அப்படி கரெக்டாக நேராக மறுபடியும் அந்த சிஓ சீட்டில் உட்கார வச்சுட்டு ஜங்குக்கோட நெக்கில் இஞ்சி இஞ்சியாக கிஸ் பண்ணபடி அப்படி லிக் பண்ணபடி பைட் பண்ணி ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி ஹைப்பான ஃபீல் ஆகுது. என்கிட்ட ப்ளே பண்ணி ப்ராப்ளம் பண்ணணுங்கிறதுக்காகவே நேராக கம்பெனிக்கு வந்திருக்கானுங்கிற மாரி டென்ஷன்லே ப்ளீஸ் என்னால் இதுக்கு மேலே முடியல அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்போ என் ஹேண்ட்ஸில் கட்டியிருக்க கர்ச்சீப்பை ரிமூவ் பண்ணி அப்படிங்கிற மாரி சொன்னால், முடியாது, அப்போ உன்னை இப்படி தான் டீச் பண்ணி ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீ என்னை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருங்கிற மாரி திரும்பவும் நம்ம ஜங்குக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்டிக்காக ப்ளே பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ஃபுல்லாக கண்ட்ரோல் இழந்து டேயோட ஹேண்ட்ஸில் கட்டியிருக்க கர்ச்சீப்பை நம்ம ஜங்குக்கே ரிமூவ் பண்ணிவிட்டு, ஏன்டா என்னை இப்படி பாடாப்பட்டுரு அப்படிங்கிற மாரி டேயை நோட் பண்ணோம். அப்படியே ஐஸில் வேர் பண்ணியிருக்க அந்த கர்ச்சீப்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, நைட்டு டைம் என்னாச்சு, ஏன் என்கிட்ட டைட்டை ஸ்பெண்ட் பண்ண சொன்னால் லேப்டாப்புக்கிட்ட இருந்து டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் எப்படி உன்னை விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சோஃபாவுக்கு நம்மகிட்டே ஜங்குக்கு தூக்கிட்டு வந்து ஸ்லீப் பண்ண படுக்க வச்சுட்டு ஜங்குக்கு மேலே ஓவரான என்ன பேபி கம்பெனியில் யாரும் இல்லைல்ல, நீ நான் மட்டும் தானே, ஏன் உனக்கு தெரியவே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை ஏன்னா இப்போ நான் உங்ககிட்ட செம்ம ரூடாக ப்ளே பண்ண போகிறேன், நீ கட்டுவியே அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேங் அந்த மாதிரி வேண்டாமே, கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட நம்ம இன்டிமேட்டாக இருக்கிறாரு. நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக கட்டுடா செய்கிறாரு. இந்த மாதிரி கட்டுனா கட்டாத பேபி, ஏன் இந்த கட்டுறங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து ஜங்கு கூட லிப்பில் ஃபேஸ் கிட்டலாம் கிஸ் பண்ணபடி ப்ளீஸ் கட்டாட அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நீ அப்போ கொஞ்சம் சாஃப்டாக ப்ளே பண்ணேன்டா, ஏன்டா இவ்வளோக்குள்ளே ரூடாக ப்ளே பண்ணுற முடியல, உண்மையிலே ரொம்ப பெயினாக இருக்குது, கொஞ்சம் நீ ரூடாக அப்ளை பண்ணுறது சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டுன்னு கட்டிகிட்ருக்காரு. இந்த மாதிரி கட்டுனா அதெல்லாம் நம்ம கேட்குற மாதிரிட்டு இல்லை, எனக்கு எப்படி உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி பயங்கர ரூடாகவே ரொம்ப ஃபோர்ஸாகவே நம்ம ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. இங்கே 2 பேருமே டைட்டை ஸ்பெண்ட் பண்ணபடி நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆயிடுச்சு. எழுந்துக்கிட்டாரு, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி ஜங்கு கூட ஃபேஸை நோட் பண்ணபடி, ஐயோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தானே, ஒர்க்கையும் பிரேக் பண்ண வச்சிட்டேன், கண்டிப்பாக என் பேபி என்னை பயங்கரமாக திட்டப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸஸ் அப்படியே எடுத்து வந்து ஜங்குக்கோட பாடியில் வேர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி வேர் பண்ணால் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குனுங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி டேயோட ஷார்ட்டை கிரிப்பை பிடிச்சபடி க்ளோஸாக இழுக்கிறாரு. எனக்கு புரியுது பேபி நீ ரொம்ப டயர்டாக இருக்குன்ட்டு, பட்டு கம்பெனி டைம் ஸ்டார்ட் ஆக போகுது,
எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்துருவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக்கு அப்படி ஃபுல்லாக ஐஸை ஓப்பன் பண்ணி கமெண்டில் இருக்க மொமெண்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு எழுந்துக்கிட்டு டடிப்போ அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆன் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸஸ் இவரை வேகமாக எல்லாத்தையும் வேர் பண்ணிக்கிறாரு. ஏன்டே இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டீ கிட்டே க்யூட்டாக வேற வந்து ஃபைட் பண்ணா, என்ன பேபி பண்ண, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இவ்வளோ ஹாட்டாக ஒரு வைஃப் இருந்தா எல்லாரும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ண வேண்டாம், பிச்சிருவேன் மட்டும் உன் கம்பெனிக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை மூவ் ஆன் பண்ணேன். ஆமாம், நம்ம 2 பேரும் தான் நம்ம கம்பெனிக்கு போகணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒன்றா போகலாமே, உன் கம்பெனிக்கு நான் உன் கூட வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இங்கேருந்து வேகமாக போனால், பேபி கம்பெனி மேலே இருக்க கோட்டு ஏன் மேலே காட்டுறேங்கிற மாதிரி டேயை ஃபாலோ பண்ணபடி நம்ம ஜங்குக்கு பின்னாடி போகிறாரு. இந்த மாதிரி போனோம். இப்போ நம்ம ஜங்குக்கு டேயோட கம்பெனிக்கு வந்துட்டாரு. இந்த மாதிரி வந்தோம். கம்பெனியில் மீட்டிங்காக எல்லா எம்ப்ளாயிஸுமே ஒரே பிளேஸில் அரேஞ்ச் ஆனால் அதே பிளேஸுக்கு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு, இந்த டே எங்கே நிற்கான்னு தெரியலையே, என்ன மீட்டிங்கன்னு தெரியலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு பைட்டிலேயே சுற்றி முட்டி எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருந்தான். ஜங்குக்கு பேக் சைடில் தான் ஜிமினா கிட்ட பேசிக்கிட்டே நம்மகிட்டே ஒரு வரா அந்த மாதிரி வந்தா. ஜங்குக்கு இந்த மாதிரி அந்த மீட்டிங் ரூமையும் சிஓ ரூமையும் நோட் பண்ணபடி சிஓ ரூம்லேருந்து எப்போ வருவானுங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருக்கிறத பேக் சைடில் வர நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி, யாரை தேடுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் ஜங்குக்கு ஷாக் ஆகி டேயை நோட் பண்ணா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஏண்டா என்னை இப்படி பாடுபடுத்துகிற அப்படிங்கிற மாதிரி டேயை நோட் பண்ணிவிட்டு, அது ஒன்றும் இல்லை, ஹிப்பில் வந்து ஹேண்ட்ஸடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ என்னம்மா ஹிப்பில் ஹேண்ட்ஸ் இருந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொமான்டிக் மோடில் ஸ்டார்ட் ஆனால் நம்ம ஜிமினா தான் குக்கை பிரிக்கிறாரு. ஏன்டா அவனை எப்போ பட்டாலும் பாடாப்படுத்திட்டு இருக்க மண்டல வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஜங்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பேபி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஜங்குக்கு ஐயோ முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக பர்சனல் செக்யூரிட்டி வந்து நின்னா, என்ன நம்ம கூப்பிட்டா பர்சனல் செக்யூரிட்டி பக்கத்தில் போய் நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு உள்ளே தானே வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக உள்ள அந்த மீட்டிங் ரூமுக்குள்ளே என்ட்ரானா நம்ம ஜங்குக்கு தான் மீட்டிங் ரூமுக்குள்ளே என்ட்ராகிறாரு. மீட்டிங் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருந்தான். மீட்டிங் எதையுமே நம்ம பார்க்கவே இல்லை. ஜங்குக்கு தான் ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி ஜங்குக்கிட்டே பார்க்க சொல்ல இப்படி மீட்டிங் நடந்துருக்க சொல்லிக்கிட்டே இப்போ பாருல அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேயோட லிப்பி ஒரு மாதிரி பைட் பண்ணபடி கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி பண்ணோம். ஐயோ மீட்டிங் எடுக்க வச்சுருக்கானே தெரியலையே, என்ன பாட்டு என்னடா ப்ளே பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே மாற பார்க்காத ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இக்னோர் பண்ணா. ஸ்மைல் பண்ணபடி, ஓ என்னை பார்க்க வர மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிஓ சீட்லேருந்து எழுந்துக்கிட்டா. அங்கே வந்த பர்சன்ஸ் அவ்வளோ ஷாக் ஆகி ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்குமே அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இல்லை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நான் நோட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இருந்த சேர்லேருந்து எழுந்துட்டு ஜங்குக்கு எங்கே மரணம் திரும்புகிறாரோ அங்கெல்லாம் கரெக்டாக நம்ம வந்து நிற்கிறாரு. ஐயோ நம்மளை படுத்துறோன்னே இந்த மீட்டிங் ரெடி பண்ணியிருக்கான் போலுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்டா, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாரா. நீ தான் பேபி பிரச்சனை, மீட்டிங் முடிஞ்சிட்டோட நீ சிஓ ரூமுக்கு வர, எதுக்குன்னு உனக்கே தெரியும், வருவேன்னு நினைக்கிறேன், தப்பிச்சு மட்டும் போகணுன்னு நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி பேசினா முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஜங்குக்கிட்ட அப்படி க்ளோஸாக வந்தா என்ன வேகமாக நம்மக்கிட்ட வரான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சாக்லேட்டே நோட் பண்ணோம். ஜங்குக்கோட சேர் இருக்கும்ல அதுக்கு பேக் சைடில் வந்துட்டு, இந்த மீட்டிங் ரொம்ப சூப்பராக எண்டாக இருக்குது, நான் என்ன மாதிரி கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு நல்லாவே என்னோடய ஃப்ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணாமல. இல்லை ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணாம். நம்ம ஜங்குக்கு தான் என்னட்டே பண்ணுற அத்தனை பர்சன்ஸுக்கு முன்னாடிங்கிற மாதிரி வயிற்றுலேயே இந்த மட்டும் நோட் பண்ணிவிட்டு ஆமாம் டேங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதனால் இன்னும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், இந்த ப்ராஜெக்டை நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. ஒன்றா சேர்ந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஷாக் ஆகி வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொன்னால்,
கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி டேய் ஜோங்குக்கு பட்டபடி ஒரு ரெய்யை பிளிங்க் பண்ணபடி கரெக்டாக ஜோங்கு கிட்ட இருந்து அப்படியே மூவ் பண்ணி சிஓ சீட்டுக்கிட்டே வந்துட்டு இந்த பிளேஸில் நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கை நம்ம ரெடி பண்ணி என் பண்ண போகிறோம். 1 வீக் டைம், 1 வீக் நீங்கள் எல்லாருமே இதே பிளேஸில் உங்களுக்குன்னு தனித்தனி கேபின் இருக்குது. அங்கே நான் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. என்னோட இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறீங்க. சீக்கிரமாகவே நம்ம இந்த ஒர்க்கை என் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லவும், அதில் 2-3 பர்சன்ஸ் வந்து அப்போல்லாம் எங்களால் ஒர்க் பண்ண முடியாது, எங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குங்கிற மாரி சொன்னோம். இதில் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட பேசுகிறதெல்லாம் கேட்டு, சரி ஓகே 1 வீக் தானே, நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை மொத்தமாக ஃபினிஷ் பண்ணுறோங்கிற மாரி எல்லோரும் ஓகே பண்ணால் நம்மகிட்ட அப்படி ஜொங்குக்கப்பட்டபடி ஜான் குரூஃபாஃப் சிஇஓ ஜோங்குக் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிற மாரி கேட்கவும், வேணும்னே தானடா என்னை சிக்க வச்சுருக்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ரூம்லடா டேயாங் வேண்டாம், ஏன்டா எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, ரொம்ப ஸ்லீப்பிங் வருது தெரியுமா, இப்போ பட்டாலும் நீ ப்ளே பண்ணிவிட்டு ஈஸியாக எழுந்து போயிடுத, என்னால் தான் டயர்ட்னஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, இப்போல்லாம் என்னன்னே தெரில, ரொம்ப டயர்டான மாதிரி இருக்குது, டெலிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டை ஆர்கியூமெண்ட் பண்ணால், டயர்டானாலும் பரவாயில்ல பிபி, ஒன்றை பட்டுறமா பாட்டுக்கு பக்கத்துலேயே தான் நான் இருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி டே நம்ம ஜோங்கு கூட ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காரு. டே பண்ணுற மூமெண்ட்டு ஜோங்குக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அப்புறம் நம்ம டே வந்து செம பவர்ஃபுல்லான மேன் மாதிரி ஸ்ட்ராங் மேன் மாதிரி ஆகிட்டாரு. பட் நம்ம ஜோங்குக்கு தான் பயங்கர பெயினில் டயர்ட் ஆகிட்டாரு. அந்த மூமெண்ட்டில் முடியாதுங்கிற மாதிரி நம்ம ஜோங்கு டேக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் க்யூட்டாக ஃபைட் பண்ணபடி 2 பேருமே டைத்தையும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே டேஸ் மூவ் ஆகி ஜோங்குக்கு இப்போ டேயோட கம்பெனிலனா ஜங்குக்குன்னு ஒரு கேபின் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளேஸில் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம டே தான் மார்னிங்கே நம்ம ஜங்குக்கிட்ட குட்டியாக ஒரு ஃபைட் பண்ணியிருக்காரு. மார்னிங் கேஸ் கேட்டிருப்பாரு. நைட்டு முழுக்க என் லிப்பை கடித்தது மட்டும் இல்லாமல் மார்னிங் கேஸ் வேறு உனக்கு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே எழுந்து வர்றதுக்கு முன்னாடி அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஜோங்கு கம்யூனிக்கு வந்துருப்பாரா. அந்த மூமெண்ட்டில் நம்ம டே வந்து ஜோங்குக்கு எக்கச்சக்க டைம் கால் பண்ணியிருப்பாரு. பட் நம்ம டே கால் பண்ணுற மூமெண்ட்டை பட்டுட்டு ஜோங்கு பிக்கே பண்ணியிருக்க மாட்டார். அந்த மூமெண்ட்டில் நம்ம டேக்கிட்ட வந்து எப்போவுமே கால் வருது. அந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ஐயோ கம்பெனிக்கு வந்துருப்பானோ, கால் பண்ண மாதிரி தெரியுது, இருந்தாலும் இன்றைக்கி முழுக்க டேயோட ஐஸில் படாமலே தப்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜோங்குக்கு அப்படியே அங்கேருந்து ஃபைல்ஸ் பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஃபைல்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ரேக்கரே இருக்குது. அது ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூமில் தான் எக்கச்சக்க ஃபைல்ஸ் இருக்குது. நம்மளுக்கு டவுட் வேணுங்க அந்த ஃபைல் ரூமில் போய் செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ரூமுக்குள்ளே ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்தபடியே நம்ம ஜோங்குக்கு போகிற தூரத்துலேருந்தே நம்ம டே நோட் பண்ணுறாரு. என்ன திமிரு, கால் பண்ண பிக்கா பண்ண மாட்டேங்கிறேனுங்கிற மாதிரி கரெக்டாக அதே ரூமுக்குள்ளே என்றானம் டே டயாங்க அந்த ரூமுக்குள்ளே ஏண்டா போகிற அப்படிங்கிற மாதிரி சிமீனை கட்டு வரா. ஏது டே வந்ததை பாட்டுட்டானா போச்சு போ. டே ஜங்குக்கு அவன் பார்க்க மாட்டான்னு நினச்சிதுனடா இந்த ரூமுக்குள்ளே வந்தானுங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக அவர் கொண்டு வந்த ஃபைல்ஸ் எல்லாம் எந்த ரேக்கரில் வைக்கணுமோ அந்தந்த ரேக்கரில் வச்சுட்டு அவருக்கு தேவையான ஃபைலை மட்டும் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்தபடி டே எங்கே நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த டோரை நோட் பண்ணுறாரு. பார்த்தா டோர்கிட்ட வந்து யாருமே இல்லாத பார்த்துட்டு டே ஒரு வேளை உள்ளே என்றா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒவ்வொரு ரேக்கராக மூவ் ஆன் பண்ணபடி டே எங்கேயாவது நிற்கானானுங்கிற மாதிரி நோட் பண்ணுறாரு. ஒரு 4 ரேக்கர் இருக்குது. அதில் ஃபைனல் லாஸ்ட் ரேக்கரில் தான் நம்ம ஜவுங்குக்கு நின்றுப்பார். இந்த 4 ரேக்கரையும் கிராஸ் பண்ணால் தான் டோர்கிட்ட போக முடியும். அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே ஒரு 3rd ரேக்கர்கிட்ட வந்து நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணாட்டே இல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்பட்டே இங்கே இல்லை புழுக்குங்கிற மாதிரி வேகமாக டோர்கிட்ட வருவாரா. இந்த மாதிரி வந்துட்டான் நம்ம ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி டோர் க்ளோஸ் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சான். என்ன பண்ணிகிட்ருக்க, இது உன்னோட கம்பெனி, ஒர்க் பண்ணுற பிளேஸில் ப்ளே பண்ணணும்னு திங்க் பண்ணாத, முதல்ல எனக்கு 2 போக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மார்னிங் உங்கள்கிட்ட என்ன கேட்டுன்னு சொல்லிவிட்டு நீ கம்பெனிக்கு இவ்வளோ வேகமாக வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ணுறாரு. நீங்கள் பாருட்டு அங்கே புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒர்க் இருக்குது, இதாக இருந்தாலும் ஹவுஸுக்கு போன அப்புறம் பேசிக்கலாம். இங்கெல்லாம் நம்ம ஏதாவது கொஞ்சம் க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் எம்ப்ளாயிஸ் எல்லோரும் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒர்க் இருக்குது மட்டும் நான் போக விட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஆன்சர் வந்து ஜங்குக்கோட ஆன்சர் எடுக்க ட்ரை பண்ணோம். நம்ம ஜங்குக்கோட ஆன்சர் இன்னும் கிரிப்பாக பிடிச்ச ஜங்குக்கு லைட்டாக பெயின் ஆகுது. என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கிட்டே நோட் பண்ணால்
நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், நீ என்ன பேசிகிட்ருக்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட 2 ஹேண்ட்ஸையும் ஹெட்டுக்கு மேலே லாக் பண்ணபடி க்ரிப்பாக பிடிச்சபடி ஜங்குக்கோட ஃபேஸில் கிஸ் பண்ணுறாரு. டேய் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. கம்பெனியில் இருக்கிறோம், சொன்னால் புரிஞ்சுக்கோ. ஏன் நான் என்ன ப்ளே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், ஹவுஸுக்கு போனப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஜங்குக்கு எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. பட்டு லாக் பண்ண பொசிஷன்லேயும் ஜங்குக்கோட ஃபேஸ் மில்க்கு கிஸ் பண்ணபடி லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணி ப்ளே பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்குமே எப்போது மாதிரி கிஸ் பண்ணுற மூமெண்ட்டில் பேக் கிஸ் பண்ணுவாரா, அந்த மாதிரி பேக் கிஸ் பண்ணோம். டக்குன்னு அந்த கிஸ்ஸை நம்மகிட்டே பிரேக் பண்ணுவோம். என்னாச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நோட் பண்ணால் எனக்கு கிஸ் போடும். போடுமா டயாங் என்ன டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மூவ் ஆனானா டேயோட டையை க்ரிப்பாக பிடிச்சபடி என்னடா என்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு என்ன ஹீட் ஆக்கிட்டு கிஸ் கிடையாதுன்னா நான் விட்டுருவேனா, இந்த திங்கி எனக்கும் வந்திருக்கும்ல அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு போகலான்ங்கிற மாரி போயிட்டோம். டேயோட டையை க்ரிப்பாக பிடிச்சபடி டேயை க்ளோஸாக அழுத்தபடி எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ ஏன் என்கிட்ட இந்த மாதிரி எப்போதும் ப்ளே பண்ணுறது, எப்போதுமே இந்த ஜங்கு கஷ்டப்படுறது தான் பார்க்கணுன்னு திங்க் பண்ணுறியா என்ன, நீ இந்த மாதிரி ப்ளே பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிவிட்டு போனால் இந்த டே முழுக்க எனக்கு அந்த கிஸ் ஃபீலாக தான் இருக்கும், எனக்கு திரும்பவும் அதே கிஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி என்ன க்ளோஸ் ஆகுதா முடியாதுங்கிற மாதிரி சொல்லவும், நீ முடியாதுன்னா நான் கிஸ் பண்ணுவேனுங்கிற மாதிரி ஜங்கு கிஸ் பண்ண வேண்டாம் நம்மகிட்டே ஃபேஸ் அங்கிட்ட இங்கிட்ட மட்டும் இருப்புறாரு. இங்கே பாருட்டே என்னை எப்படின்னா டென்ஷன் ஆக்காட, சரி போ நீ ஒன்று எனக்கு தராண்டா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அப்படி நம்ம ஜங்குக்கு அந்த ரூம் விட்டு போகலாங்கிற மாதிரி போனோம். ஜங்குக்கோட ஃபேஸ் அக்கப் பண்ணபடி நம்மகிட்டே அப்படியே லிப் லாக் பண்ணுறாரு. ஜங்குக்குமே டைட்டாக ஹக் பண்ணபடி பயங்கரமாக குக் 2 பேருமே லிப் லாக் பண்ணுறாங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி டேஸஸ் ரொம்ப ஸ்மூத்தாக போகுமா, இந்த மாதிரி ஸ்மூத்தாக போனோம். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் நம்ம கால் பண்ணுறாரு. இன்னும் நம்ம ஜங்குக்கு ஹவுஸுக்கு வரலங்கிற மூமெண்ட்டுக்கு கால் பண்ணால் நம்ம ஜங்குக்கு கால் பிக் பண்ணிவிட்டு நான் அதாவது நம்ம ஜங்குக்கோட கம்பெனியில் பார்ட்னர்ஷிப்பாக இருப்பாங்கள்ல அந்த பர்சன்ட் கூட வெளியே வந்துருக்க மூமெண்ட்டுக்கு கிட்ட வந்து நான் கம்பெனி ஒர்க் விஷயமா வெளியே வந்துருக்கேன், கண்டிப்பாக சீக்கிரம் வந்துருமேட்டே அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அது ஏதோ மாலில் இருக்கிற சவுண்டு கேட்குற மூமெண்ட்டுக்கு எங்கே இருக்கிற ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் கம்பெனி பார்ட்னர்ஸ்கிட்டனா ஒரு டீல் பேசுறதுக்கு வந்துருக்கேன், சீக்கிரமாக வந்துருவேங்கிற மாதிரி டக்குன்னு காலை கட் பண்ணால் நம்ம காண்டாகி ஜங்குக்கு எங்கே இருக்கானுங்கிற மாதிரி மொபைலை வச்சே லொக்கேஷனை கண்டுபிடிச்சி கரெக்டாக அதே ஷாப்பிங் மாலுக்கு ஜெமினாவோட நம்மகிட்ட என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானோம். ஆப்போசிட்டில் நம்ம ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது ஜெனி பக்கத்தில் இருந்தாலும் இவங்க ஜங்குக் கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற அந்த பர்சன்ட்டுமே உட்காந்துருக்காங்க. 2 பர்சன்ட்ஸ் நம்ம ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு ஜெனிட்டே உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பார், என்னோடய ஹஸ்பண்டு சரியான ஒரு ரூட் கேரக்டர், அவருக்கு அதர் பர்சன்கிட்ட க்ளோஸாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது, நீ எப்போ பார்த்தாலுமே எனக்கு கால் பண்ணுறது நீ பிரேக் பண்ணு, தேவையில்லாமல் கால் பண்ணி என்னோடய ஹஸ்பண்ட் என்னை பனிஷ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அப்புறம் நான் அவங்ககிட்ட பனிஷ்மெண்ட் பண்ணிட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் ஜெனியை வான் பண்ணியிருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு அதுக்கப்புறத்துலேருந்து ஜெனிக்கு ஜங்குக்கு கால் பண்ண லைட்டாக பயம் வந்துருக்கும். இப்போ உள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னையாடா திட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பேக் சைடில் தான் வந்துட்டுருக்காரு. அந்த மூமெண்ட்டு ஜங்குக்கு தெரியல வந்துட்டுருக்கான் அப்படிங்கிறது தெரியாமலேயே இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். ஜெனி டக்குன்னு நம்ம ஜங்குக்கு சாப்பிட்டுருப்பார்ல, சாப்பிட்டுருக்கிறதுல ஃபுட்டு வந்து லைட்டாக லிப்பில் இருக்கும். அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு லிப்பில் இருக்க ஃபுட்டை வைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நேராக ஜெனி ஜங்குக்கோட லிஃப்ட்கிட்ட ஹேண்ட்ஸை கொண்டு வந்தான். ஜங்குக்கு வந்து என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜெனியை நோட் பண்ணால் ஜெனியோட ஹேண்ட்ஸை மூவ் ஆன் பண்ணபடி ஜங்குக்கோட லிப்பில் இருக்க அந்த ஃபுட்டை வைட் பண்ணபடி அப்படியே நம்ம லிக் பண்ணுறாரு அவரோட ஃபிங்கரை. இந்த மாதிரி லிக் பண்ணோம். இந்த பிளேஸில் என்ட்ரான மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி டக்குன்னு அங்கேருந்து எழுந்துக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணான். என்ன ஜங்குக் ஏதோ பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒர்க்கு விஷயமா வந்துருக்கேன்னா, இந்த பிளேஸ் ஒர்க்கு விஷயமா நடந்துட்டுருக்க மாதிரி தெரியலையே, ஏதோ ஃபுட்லாம் வாங்கி சாப்பிட்ட மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம பேசுகிறத கேட்டு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ட்டுக்கிட்டே யாருன்னு தெரியுமில்ல அந்த மூமெண்ட்டுக்கு கிம் குரூப் ஆஃப் கம்பெனி சிஓ சார் கிம் டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கிட்ட டீல் பேச வந்த பர்சன்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஆமாம் அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் வந்து
உங்களோட கம்பெனியை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் உங்கள ஒரு மாடலாக தான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கை பார்த்துட்டா நானும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுன்ட்டு பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் ஜங்குக்கோட கம்பெனியில் டைப்பாக இருக்கலாங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா பேச வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் நம்ம டைட்டாக ஹக் பண்ணால் நம்ம ஜங்குக்கு காண்டி எங்கேயோ போகுது. செம்ம கோவமாக நம்ம நோட் பண்ணால் இந்த மாதிரி ஹக் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட் மூவ் ஆனான்னா டேடா என்னடா வந்தவொடனே கட்டி பிடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஷாக் மூமெண்ட்டில் நோட் பண்ணிவிட்டு சரி ஓகே நான் என் ஒய்ஃப் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணேன். என்ன உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் இன்னும் ஷாக் ஆனால் 2 பேருமே கேர்ள்ஸ் தான். ஒன்று ஜெனி, இன்னொன்று ஜெனியோட ஃப்ரெண்டு தான். நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒன்று இன்ட்ரோ கொடுக்குறேன், நீ கம்பெனி விஷயமா பேசிக்கோ, பார்ட்னர் ஆயிக்கோங்கிற மாதிரி சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்துருப்பான். அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம டேக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது கேட்டு அந்த ஹேளுக்கு ஹார்ட் அட்டாக் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க, சும்மா தானே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி பேசுகிறதுக்கே கேட்க டேடா பொசசிவில் பொங்கி எழுந்துங்க வந்துருப்பாரு. பட் இப்போ பொங்கி எழுந்துட்டு இருக்குது மட்டும் நம்ம ஜங்குக்காக இருக்கும். டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸாக பேசுகிறத பார்க்க ஜங்குக்கு காண்டாக்கி டேயை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. என்னை கூட்டிகிட்டு போக தானே அங்கே வந்தேன், அதை நான் டீல் ஒர்க் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வருவேன், நீ கார் பார்க் பண்ணியிருக்க ப்ளேஸ்க்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓ ஜலஸ் ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த ஜெனி கூட இருந்து என்ன ஜலஸ் ஆக்குறதில்ல இப்போ பார் அப்படிங்கிற மாதிரி அதே பிளேஸில் அந்த கேலுக்கு பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும்ல அந்த சேரில் உட்காந்துட்டு எனக்கு ஒரு காஃபி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சிமினாடா டே மச்சான் என்னடா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் பாருடா ஜங்குக்கு எப்போ பார்த்தாலும் என்ன ஜலஸ் ஆக்கி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான், இன்றைக்கி அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ மட்டும்தான் ஜலஸ் ஆக்குவியா, இப்போ பார்த்தாலும் நான் டென்ஷன் ஆக்குற, பிறகு ஏன்ட்ட இந்த மாதிரி பண்ணுற, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேன்ட்டுட்டே செய்கிற, இப்போ பார்க்குறேன் உனக்கு எப்படி கோவம் வராமல் இருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட அந்த பிளேஸில் உட்காந்துருந்து அந்த கேளுக்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருக்காரு. அந்த கேளுமே கிம் குரூப் ஆஃப் கம்பெனி சிஓவை இவ்வளோ க்ளோஸில் பார்க்குற மூமெண்ட்டுக்கு பிக்கலாம் அவர் எடுத்துக்கிறான். நம்ம பக்கத்தில் க்ளோஸாக இந்த மாதிரி எடுக்கிற மூமெண்ட்டும் அந்த கேர்ள்கிட்ட பேசுகிறத பார்க்க நம்ம ஜங்குக்கு இந்த டீலே வேண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகி டக்குன்னு அங்கேருந்து எழுந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருந்த மாதிரி இருக்குது, நான் ஹவுஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எதாக இருந்தாலும் ஜெனி நான் உனக்கு பிறகு கால் பண்ணுறேங்கிற மாதிரி நேராக நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து போனோம். ஜெனிடா யாரையோ டென்ஷன் ஆக்கலான்னு பார்த்தா யாரோ டென்ஷன் ஆகி போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெனி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணா கோவம் வந்துடுச்சா, இனி அப்படி இந்த மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி என்ன பொசசிவ் ஆக்குறது ஜலாஸ் ஆக்குறத விடுவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டைமே சரி நாங்கள் 2 கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புனா அந்த கேர்ள் தான் டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிக்கவும் ஜங்குக்கு இருக்கிற வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருந்தவர் ஹேண்ட்ஸை பிடிச்சி அடுத்த செகண்டை ஹேண்ட்ஸ் லைட்டாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு எங்கே பாரு என்னோடய ஒய்ஃப் இங்கேருந்து கிளம்பி 5 செகண்ட் ஆயிடுச்சு, நான் மட்டும் இப்போ அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகலன்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஹவுஸ்குள்ளே போக முடியாது, ஓகே எந்த டீலாக இருந்தாலும் என் ஒய்ஃப்கிட்ட பேசிக்கோ, நான் உன்னை பார்ட்னர்ஷிப் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேவட்டா வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிம்மினை அவங்க இருந்து கூட்டிகிட்டு போனால் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெனி அந்த கேலு நோட் பண்ணிகிட்டு இருந்தான். ரூம்குள்ளே ஹவுஸ்குள்ளே என்னடா நடத்த செஞ்சு நம்ம ஜங்குக்கு கோவம் ஹைப் ஆகுது. கோவத்தில் டென்ஷனில் அந்த கேர்ள்கிட்ட இருந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இவர் ஜலசில் பொங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பொங்கிட்டு இருந்தான். அதே ஹவுஸ்க்குள்ள நம்மட்டு ரொம்ப நார்மலாக ரொம்ப ஹேஷுவலாக எப்போடும் ஜங்குக்கிட்ட அடாப்ட் பண்ணாது இட்டப் பண்ணாது, ஏன் அந்த பர்சன்ட்டு அவ்வளோ நேரம் பேசினேன், இதுக்காக அப்படி பேசினேன் இப்படி பேசினேன்னு கத்தி ஆர்கியூமெண்ட் பண்ணுறட்டே ரொம்ப ரிலாக்ஸாக ஹவுஸ்க்குள்ளேன்று. ஆனால் நம்ம ஜங்குக்கு செம்ம கடுப்பில் என்ன பண்ணட்டே நீ அப்படிங்கிற மாதிரி கோமா கேட்கவும் என்ன பண்ணாவ ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ வேணுமே தானே பண்ண அப்படிங்கிற மாதிரி டீக்கிட்ட எழுந்து பேசுவாரா அந்த மாதிரி பேசினா என்ன வேணுங்கிட்டு பண்ணாவ எதுவுமே வேணும்னு பண்ணலையே, நீ என்ன பேசுகிறேங்கிறது எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் டேயோட ஷார்ட் கலராக கிரிப்பாக பிடிச்சபடி போய் சொல்லாத வேணும்னே தானே இந்த மொட்டை ஒர்க்கையும் பண்ண, எனக்கு நல்லா தெரியும் நீ என்ன டென்ஷன் ஆக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஒர்க்கை மட்டுமே பண்ண, நீ தேவையில்லாமல் அந்த கேர்ள்கிட்ட பேசி என்ன டென்ஷன் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லை ஜங்கு ஜஸ்ட் நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருந்தோம், இல்லை அது ஒன்றும் ஃப்ரெண்ட்லியாலாம் நீ பேசலாங்கிற மாதிரி செம்ம கோவமாகி நம்ம ஜங்குக்கு எப்போ ஒரு கற்று வரல அதேமாரி இப்போ கட்டு வர அந்த மாதிரி கட்டுனா வாயா முடுறான், என்ன கட்டிக்கிட்டே இருக்கிற, ஓ இப்போ நான் பண்ணுறதுலாம் பார்க்க சொல்ல உனக்கு ரொம்ப டென்ஷனான மாதிரி இருக்கோ, இதே ஒர்க்கெல்லாம் நீ ஏன் முன்னாடி பண்ண சொல்ல அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு ரொம்ப கிள்ளுன்னு ஜில்லுன்னு
ஃப்ரீசரில் வச்ச மாதிரி இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்டே பேசுனா, அப்போ வேணும்னே பண்ணியா அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோவமா பேசுனா, இங்கே பாரு ஜங்குக், நீ தான் உன்னோட கிளையண்ட்டை அங்கே கூட்டிகிட்டு வந்த, நான் யாரையும் என் கூட கூட்டிகிட்டு வரல. அடமண்டல புரிஞ்சுக்கோ, நான் என் ஒய்ஃபை தான் அந்த பிளேஸ்க்கு மீட் பண்ண வந்தேன். ஓன் கிளைண்ட்டு உன்கிட்ட பேசுறதுக்கு பதிலாக என்கிட்ட பேசுனா அது என்னோட ப்ராப்ளம் இல்லை ஜங்குக். உன் கிளைண்ட் என்ன மாட்டின்னுங்கிறத நீ தான் புரிஞ்சுக்கணுங்கிற மாட்டி இந்த மாதிரி நம்மகிட்டே பேசிட்டு அங்கேருந்து போனால், என்ன திமிரட்டே, நான் என்ன மாட்டி பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன மாட்டி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாட்டி இன்னும் கோவமாக நம்ம ஜங்குக்கு எக்கச்சக்கமாக கட்டுறாரு. பட் நம்மகிட்ட எதையுமே கண்டுக்கல. ரொம்ப கேஷுவலாக நேராக ரூமுக்கு போகிறாரு, ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணபடி நான் மாமியும் டாடையும் மீட் பண்ண வேண்டியது இருக்குது, ஹவுஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் என்ன ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனால், டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி என்ன மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்கட்டே அப்படிங்கிற மாதிரி கோவமாகவே டேயை பிடிச்சிட்டு இருந்தேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டுருக்க? உன்னை ஏதாட்டு நான் பனிஷ் பண்ணேன்? டேயா, நீ பண்ணுறதெல்லாம் பார்க்க சொல்ல எனக்கு கோவம் ஹைப் ஆகுது. ஏன் இந்த மாதிரி பண்ணுற, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, என்னை ஏன் இப்படி டென்ஷன் ஆக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கட்டுன்னு கட்டுனா நம்மகிட்டே ஹேண்ட்ஸை மட்டும் எடுத்து விட்டுட்டு கேஷுவலாக அங்கே 2 பேர் வர அந்த மாதிரி போனால் இதை பார்க்க சொல்ல ஜங்குக்கு செம்ம கோவம் ஹைப் ஆகுது. இவனுக்கு என்ன திமிரு இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே இருந்தால் நம்ம ஜெனி வந்துட்டு சொல்லியிருப்பா, அதர் கண்ட்ரியில் ஒரு குட்டி ப்ராஜெக்ட் இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் இந்த ப்ராஜெக்டை என் பண்ணலாமா, எப்படியும் ஒரு 6 மந்த் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். அது இப்போ திங்க் ஆகுது, எவ்வளவு திமிரு இருந்தால் என்னைய ஜெலஸாக்கி பார்க்குற, ஓகே உன் ஹவுஸுக்கு தானே போகிறேன், அங்கேயே இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ண போயிடி ஒரு வேகத்தில் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிற மூமெண்ட் ஜெனி மூலியமாக சுகாக்கிட்டே இருந்துருச்சு. என்னது ஏர்போர்ட்டுக்கு போனானா, இவன் மாம் டாடை பார்க்க வந்தா அவன் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா டேயோட பேரண்ட்ஸ்கிட்ட, நான் ஜங்குக்காக நியூவாக ஒரு ஹவுஸ் வாங்கியிருக்கேன், அந்த பிளேஸுக்கு நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வரணும், ஜங்குக்கு அதை சர்ப்ரைஸாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்ன்ட்டு ஜங்குக்காகவே நம்மகிட்ட ஏதோ ஒரு ஹவுஸ் ரெடி பண்ணியிருப்பார்களுக்கு, அதை நம்ம எல்லாருமே சேர்ந்து சர்ப்ரைஸாக கொடுக்கணும் ஜங்குக்குங்கிற மாதிரி அதை பற்றி பேச தான் நம்மகிட்ட இங்கே வந்துருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் நம்ம சுகாடா இவன் என்னென்னா அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு திங்க் பண்ணால், அவன் என்னென்னா இவனுக்கு ஷாக் கொடுக்க பார்க்குறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ண ஏது பண்ணுன்னு தெரியாமல் ஜங்குக்கு வேறு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டானுங்கிற மாதிரி டென்ஷன்லி நம்ம சுகா அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டு ஜங்குக்கே கால் பண்ணி பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கால் பண்ணால் ஜங்குக்கு ஷோவோட நம்பரை எடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ, இவன் கோவத்தை இப்போனா என் மேலே காட்டணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டே ஜங்குக்கா ப்ளீஸ்டா காலை பிக் பண்ணிடுறாங்கிற மாதிரி தானாக பேசிகிட்டு இருக்கிறது ஜிமினை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு சுகா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன ஆகணும் இனி என்ன ஆகணும், இந்த ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, ஏதோ 2 பேருக்குள்ள ஃபைட்டு பல்லுக்கு அந்த கோவத்தை தாங்கிக்க முடியாமல் 6 மந்தாக ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் விஷயமா அதர் கண்ட்ரிக்கு போகிறான், ஏர்போர்ட்டில் இருக்கிறானா, இன்னும் 1/2 ஹவரில் ஃப்ளைட்டான் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவார். இந்த மாதிரி கொட்டுனா அப்புறம் தான் நிமிஷக்கா அச்சோ என்னடா நம்ம மவுட்டு இந்த மாதிரிலாம் வளருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மொபைலில் ஜங்குக்கு கால் பிக் பண்ணபடி திரும்ப வரா. என்ன சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கட்டிட்டு டேயா அங்கே அப்படிங்கிற மாதிரி கட்டவும், டே அவங்ககிட்ட சொல்லாடடாங்கிற மாதிரி ஜிமினாவோட மவுட்டை க்ளோஸ் பண்ணுவோண்டா சுகாவை புஷ் பண்ணிவிட்டு ஜிமினா ரன் பண்ணபடி கரெக்டாக டேக்கிட்டே வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நான் ஜிவா தான் ஜிமின் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மாட்டேனுங்கிற மாதிரி ஜிமினா சிவா கிட்ட சொன்னால் 2 பேரும் ஐசாலியே பேசுகிற மூமெண்ட்டே நோட் பண்ணிவிட்டு, என்ன ப்ரோ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்கிட்ட கேளுட்டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொன்னால், டே வேண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா வந்து கிரிப்பாக பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு, அடி குட்டி எங்களுக்குள்ள ஃபைட்டு இல்லை போய் சொல்கிறான் சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினாவோட மவுண்ட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணால் ஜிமினா வந்து டே நான் உன்ட்ட ஒன்று சொல்லணுங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறத நோட் பண்ணிவிட்டு, ஹாங் மண்டல அவனை ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லட்டே அவன் வந்து என்கிட்ட ஒரு செயின் கேட்டான், அது இப்போ வாங்கி தர முடியாதுன்னு சொன்னேன், அந்த கோர்ட்டில் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பொய் சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷூவோட வீட்டில் ஓங்கி ஒரு கிக்கு தான், ஐயோ காலை உடச்சிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அப்படியே மூவ் ஆனானா, டேட்டை அங்கிட்டு அவங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கானானுங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஜிமினா நோட் பண்ணா, பேசுறதுக்கெலாம் டைம்லடா 1/2 ஹவரில் பிளேட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி நேராக காருக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. இப்படி காரை ட்ரைவ் பண்ணபடி வீமேன் 2 பேரும் அங்கேருந்து கிளம்புனா,
வீமீன் 2 பேரும் அங்கேருந்து கிளம்புனா ஐயையோ ப்ராப்ளம் பெருசாகுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமீனோட காரை ஃபாலோ பண்ணபடி போகிறாங்க. இந்த மாதிரி போனால் இப்போ ஏர்போர்ட்டில் நான் ஜெனி பக்கத்தில் தான் நம்ம ஜங்குக்கு வந்து நிற்கிறாரு. ஏன்னா எல்லா ஒர்க்கும் எண்ட் ஆயிருச்சுல்ல, 6 மந்த் வரைக்கும் அண்டர் கண்ட்ரோலில் தானே இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், திடீர்னு என்ன ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் இதை பற்றி உன்கிட்ட கேட்க சொல்ல, டேயை விட்டுட்டு என்னால் ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆக முடியாது, என்னட்டே எந்த பிளேஸ்க்குமே அலோவ் பண்ண மாட்டான், என்கிட்டே ஒரு 2 செகண்ட் நம்ம அந்த பிளேஸில் இல்லாட்டாலே என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு அதே பிளேஸ்க்கு வந்துடுவான். பிறகு நான் இந்த கண்ட்ரியில் நான் அந்த கண்ட்ரிக்கு போனால் அந்த கண்ட்ரியில் என் ஒர்க்கை எதுவுமே பண்ண விடாத அளவுக்கு ப்ராப்ளம் பண்ணுவானுங்கிற மாரி டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு உன்ட்டே இதுக்கு ஓகே பண்ணிட்டானா அப்படிங்கிற மாரி சொல்லவும், அவன் என்ன எனக்கு ஓகே பண்ணுறது, அவன் சொல்கிறது தான் நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாரி எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, நான் ஏன் ஒவ்வொருத்தர் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற மாரி செம்ம கோவமாக இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணிவிட்டு, அதெல்லாம் யாரோட பர்மிஷனும் எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் வா ஃபைட்டு செமையாக வந்துருக்கு புளிக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இனி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக ஃப்ளைட்டுக்கு உள்ளே போகிற அந்த டைம் ஆகுது. ஜங்குக்குமே டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் ஹேண்ட்ஸில் எடுத்தபடி, லக்கேஜை ஹேண்ட்ஸில் வச்சபடி சரிவா உள்ளே போகலானுங்கிற மாரி கிளம்புனா, கரெக்டாக டேக்கு முன்னாடியும் ஜங்குக்கு முன்னாடியும் ஜெனிக்கு முன்னாடியும் வந்து நிற்கிறாரு. இந்த மாரி வந்து நிற்கிறத பற்றி ஜெனிடா என்னடா நான் அவனை அதர் கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தா, அவன் சொன்ன மாதிரி அவன் முன்னே வந்து நிற்கிற அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நோட் பண்ணான். ஜங்குக்கு வந்துட்ட பார்த்த ஃபஸ்ட்டு செகண்டில் லைட்டாக பயம் வருது. பட் இருந்தாலும் ஜங்குக்குமே சரியான ஆங்க்ரி பர்சனில் கோவத்தில் நீ வந்து நின்னா நான் அவனை பார்த்து பயந்துருவேனாங்கிற மாரி மூவ் ஆன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். ஜங்குக்கோட ஆன்சர் கிரிப்பை பிடிக்கிறாரு. இன்னும் 10 செகண்ட் இருக்குது அந்த ஃப்ளைட்டுக்கு ரூமில் அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகிறதுக்கு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு வந்து டேயோட ஆன்சர் தட்டி விட்டு என்ன ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கியா, முதல்ல வழிவிடு, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணான். ஜங்குக்கோட ஆன்சர் கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி என்னாச்சு ஜங்குக் சொல்லாமல் கொள்ளாமல் இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துருக்க, அதுக்கெல்லாம் காரணம் இவாளா அப்படிங்கிற மாதிரி செயினியை நோட் பண்ணி பயங்கரமாக நம்ம முறைச்சேன். நீ தேவையில்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் நீயா க்ரியேட் பண்ணாட்டேயாங், எனக்கு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க் இருக்குது, நான் அதர் கண்ட்ரிக்கு போகணும் தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். ஜங்குக்கு போகக்கூடாத அளவுக்கு நம்மகிட்டே ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணுறாரு, ப்ராப்ளம் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணோம். ஜங்குக்கு ஏன்டா இவ்வளோ நேரம் எனக்கு கடுப்பிட்டு டென்ஷன் ஆக்காது போகிறாடா, உன் ஃபேஸை பார்க்க சொல்லலாம் டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு தானே அதர் கண்ட்ரிக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கத்திடுவாரா. இந்த மாதிரி கத்துறதை பட்டுட்டு டேடா ஓ இந்த ஃபேஸை பார்க்க சொல்ல உனக்கு டென்ஷனாக வர ஆகுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்போ இந்த ஃபேஸை மட்டும்தான் நீ பார்த்துட்ருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஆன்சர் கிரிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக்கோட பேக் சைடு முட்டுக்கு பின்னாடி அப்படி வளர்ச்சி திருப்பினபடி ஜங்குக்கோட ஹிப்பையே நம்ம கிரிப்பை பிடிக்கிறாரு. என்ன மாதிரி பிடிக்கிற, எனக்கு ஹேண்ட்ஸை வலிக்கிட்டு ஹிப்பை வலிக்கிட்டு எப்படி பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணா, இந்த ஃபேஸை பார்த்தா பிடிக்கலனால, இந்த ஃபேஸை பார்க்க சொல்லலாம் டென்ஷன் ஆகுதுனால, அப்போ இந்த ஃபேஸை மட்டும்தான் நீ 24 ஹவர்ஸும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஆன்சர் திருக்கி ஹிப்போட சீட்டு லாக் பண்ணபடி கிரிப் பண்ண பிடிச்சபடியும் ஜெமீன் லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜெமீனா லக்கேஜ் எல்லாம் எடுத்தோம். ஜங்குக்கு அந்த பொசிஷன்லேயே மூவ் ஆன் ஆகிற அளவுக்கு கிரிப்பை பிடிச்ச பொசிஷன்லேயே ஜங்குக்கு அந்த பிளேஸ்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்தா, என்ன பண்ணிகிட்ருக்க, என்னை விடு, எதுக்கே ஹேண்ட்ஸ் அப்படி பிடிச்சிட்டு இருக்கிற, ஹேண்ட்ஸை ஃப்ரீ பண்ணி விட்டாடா, நீ லக்கேஜே வேண்டான்ட்டு நேராக உள்ள என்ட்ராகிருவியே, அதுக்கு தான் இப்படி பிடிச்சிருக்கேன், ஹவுஸுக்கு போகிற வரைக்கும் ஹேண்ட்ஸ் இப்படி தான்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக கார்கிட்ட வந்துட்டோட கார் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம ஜங்குக்கு காருக்குள்ளே தள்ளி காரை க்ளோஸ் பண்ணிவிட்டு காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். ஜிம்மினாவும் சுகாவுன்னா என்னடா அவன் பாட்டுக்க போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா, சரி லக்கேஜ் நம்ம தானே கொடுக்கணும் கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கூட காரை ஃபாலோ பண்ணபடியே யூமீன் போவாங்க. இந்த மாதிரி போனால் நம்ம எந்த ஹவுஸில் நம்ம ஜங்குக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சி திங்க் பண்ணி வச்சாரோ அந்த ஹவுஸுக்கு தான் கூட்டிகிட்டு வருவார். இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் நாம் ஜங்குக்கு தான் பேக் சைட் சீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு மாதிரியே காரை நிப்பாட்டு, எதுக்காக கார் டோரெலாம் லாக் பண்ணி வச்சுருக்க, என்னை ஏன் டென்ஷன் ஆக்குற, ஏன்டா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜங்கு கற்றுக்கிட்டுன்னு திட்டிகிட்டு வந்தாலும் கரெக்டாக அந்த நியூ ஹவுஸ்கிட்ட கொண்டு வந்து காரை விட்டவும் கார் டோர் இந்த லாக் போட்டிருக்கு அதெல்லாம் பிரேக் பண்ணால் கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து ஜங்குக்கோட ஹவுஸ் தான் நினச்சி நோட் பண்ணுவார். பட் அது நியூ ஹவுஸ் மாதிரி தெரியுத நோட் பண்ணிவிட்டு இது என்ன மாதிரி பிளேஸ், இது எங்கே இருக்குது மட்டும்
நான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரதெல்லாம் நினச்சேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சுற்றி முற்றி நோட் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு இந்த ரோட் வழியாக வந்துட நோட் பண்ணியிருக்கவே மாட்டார். நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறானுங்கிற மாரி திங்க் பண்ணி ஃப்ரீயாக டேக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டே வந்துருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் நியூவாக ஒரு ப்ளேஸில் வந்து நிற்கிறத பார்த்து ஷாக் ஆகி ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து அந்த மெயின் கேட் இருக்கும்ல அதுக்கு வெளியே போயிடலான்ங்கிற மாரி காரை விட்டு மூவ் ஆனாலும் காரோட சீட்டு நம்மகிட்டே லாக் பண்ணுறாரு. எங்கே ஓடுற அப்படிங்கிற மாரி சிலவன் ஏன்ட்டே என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, எனக்கு ஒன்று பார்க்க சொல்லலாம் இப்போ எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது, நீ பண்ணுற மூமெண்ட்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் இந்த மாதிரி திட்டுனேன். பட் நீ இந்த மாதிரி என்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ப்ராடக்ட் சொல்லிட்டு வரா. என்ன பண்ணுறட்டே முதல்ல எனக்கு கீழே இறக்கி விடு, என்ன ப்ராப்ளம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் நான் உனக்கு இதை சர்ப்ரைஸாக கொடுக்கணுன்னு திங்க் பண்ணேன், ஆனால் எனக்கு கடுப்பேட்டிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகி நேராக நம்ம ஜங்குக்க ப்ராடக்டில் தூக்கணும் பொசிஷனில் கொண்டு வந்து பெட்ரூமில் இருக்கிற பெட்டில் போட்டு வராடின மாதிரி போட்டால் ஜங்குக்கு ஷாக் ஆகி என்ன மாதிரி ப்ளே பண்ணுறது, நீ பண்ணுற பிஹேவியர் இப்போ எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உன்னை பார்க்க சொல்லலாம் டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் ஆகுது, நான் உன்னை லவ் பண்ண சொல்ல இந்த மாதிரி நான் திங்க் பண்ணியே நான் பாட்டுறது கிடையாது, ஆனால் அவன் கூட இருக்க சொல்லலாம் உன்னோட கேரக்டர்லாம் பார்க்க சொல்ல எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக ரொம்பவே நம்ம டேயை பயங்கரமாக திட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனா வாயா மூடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க லேம்பை தட்டி விட்டு நம்ம டே உடச்சாடா என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அப்போ இந்த டேயை பார்க்க சொல்ல அப்படியே ஃபுல்லாக ஃப்ளெட்டியாக வண்டி என்கிட்ட பேசிகிட்டு இருந்த. இப்போ இந்த டேயை பார்க்க சொல்ல ஏதோ டெவில் மாட்டி தெரியுதா இல்லை சைக்கோ மாட்டி தெரியுதா? டேய் நான் கரெக்டாக தான் என்னோடய ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கேன், நீடா என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க? நான் உன்னை ஹவுஸில் தானே இருக்க சொன்னேன், உன்னை யார் ஏர்போர்ட்டுக்கு போக சொன்னா? ஏர்போர்ட்டுக்கு போனல அதுக்கான பனிஷ்மெண்ட்டு தான்டா இது. டயாங் என்னை டென்ஷன் ஆக்கட டயாங், உன்னை என்ன என்ன பண்ண போகிற, கில் பண்ண போறியா தான் நைஃபு கில் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லவும் உன்னை ஏன்டா நான் கில் பண்ணணுங்கிற மாரி ஹேண்ட்ஸை கட் பண்ண போனால் அந்த நைஃபை கிரிப்பை நம்ம டே பிடிச்சிட்டு ஜங்குக் கூட சீக்ஸில் ஒரு டைட்டான ஸ்லாப் வைப்பாரா. அந்த மாதிரி வச்சா ஜங்குக் டக்குன்னு மயங்கி விழுவாரா. அந்த மாதிரி விழுந்தா எந்த நேரத்தில் எதையாவது பைத்தியம் மாதிரியே பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிக்கிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த நைஃப் அப்படியே வாங்கி நேராக கிச்சனுக்கு தூக்கிட்டு வருவாரா. என்னட்ட யாங்குவோம் ஹேண்ட்ஸில் பிளட் வருது, வேணும்னே நானே கட் பண்ணேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹேண்ட்ஸுக்கு சுகா மூலியமாக கட்டுப்போட வைக்கிறாரா. அந்த மாதிரி கட்டுப்போட வச்சா லக்கேஜை கொண்டு போய் வச்சு நம்ம ஜிமினாடான் ஜங்குக்கு மயங்கி இருக்க பொசிஷனை பட்டுட்டு என்னடா பண்ணிட்டு வச்சா ஜங்குக்கு எழுந்துக்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா சொல்கிற, நான் அவனை ஒன்றும் பண்ணலையே, ஒன்றும் பண்ணாமலையாடா அவன் மயங்கினா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் பெட்டில் பட்டிருக்க மூமெண்ட்டை நம்ம ஜிமினா சுகாட்ட சொல்கிறது கேட்டு 3 பர்சன்ஸுமே கரெக்டாக பெட்ரூமுக்கு வந்துட்டு ஜங்குக் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு ஜங்குக்கு எழுந்துக்கோ, ஜங்குக்கு என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஹெல்ப்பை ட்ரை பண்ணால் ஜங்குக்கு எழுந்துக்காமல் இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகி நம்ம சுகாடான் டாக்டருக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் டாக்டர் கரெக்டாக இப்போ அந்த ஹவுஸ்க்கு என்ட்ராகி நம்ம ஜங்குக்கு செக் பண்ணுறாரு. இந்த மாதிரி செக் பண்ணோம் நம்ம வீமீனும் சுகாவுமே ரூமுக்கு வெளியே நிற்கிறாங்க. என்ன பண்ணி டாக்டர் செக் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அந்த ரூமுக்கு வெளியே வேண்டாம் டாக்டரு டே நம்ம யூமினை நோட் பண்ணிவிட்டு நம்ம டேயை நோட் பண்ணபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பேடான மூமெண்ட்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்கிறீங்க, அவன் எழுந்துக்கவே இல்லை, நாங்கள் அவனோட ஃபேஸ்லலாம் வாட்டர் தெளித்து பார்த்தோம், அவன் எழுந்துக்கவே இல்லையே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜிமினா கேட்டால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 1 மந்த் பேபி அவங்க டொமக்ஸில் இருக்குது, அது மட்டும் இல்லை ரொம்ப டிப்ரெஷன் ஆன மாதிரியும் தெரிஞ்சிச்சு, இன்றைக்கி முழுக்க சரியாக ஃபுட் எதுவும் எடுத்துக்கல போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கோ கூட ஹெல்த் யூஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்த மாதிரி இருக்குது. அந்த மூமெண்ட்டில் தான் பாடி வீக்னஸ் ஆன மூமெண்ட்டில் மயங்கியிருக்காரு, மற்றபடி ஒன்றும் இல்லை, ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுங்க, நல்லா ரெஸ்ட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏதோ நிறைய மெடிசன்ஸ்லாம் எழுதி கொடுத்து டேயோட ஆன்சரை கொடுத்துட்டு டாக்டர் அங்கேருந்து போனால் டேடா என்னடா இது, நான் ஹவுஸை வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா பேபி எனக்கு ஒரு பேபி கொடுக்க போட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாமுக்கு டேடிக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. பாய்.